உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவன் நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி, உம்மாலன்றி எனக்கு விடுதலை. உள்ளத்தின் ஆளு உண்மையா சொல்லமா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீ வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். மீண்டும் சொல்லமா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதியில், உம்மாலன்றி எனக்கு விடுதலை
அன்றி எனக்கு நிம்மதி இல்லை. விடுதலையே தேவன் தான் நமக்கு தரணும். எப்படிப்பட்ட விடுதலையை தரணும்? யாருமே விடுவிக்க முடியாத நிலையில் உள்ள நம்மளை தேவன் தான் என்ன செய்யணும்னா விடுவிக்கணும். யாருமே விடுவிக்க முடியாத நிலையில் உள்ள பிரச்சனைகள், யாருமே விடுவிக்க முடியாதவைகளை யார் தான் விடுவிக்கணும் அப்படின்னா தேவன் தான் விடுவிக்கணும். அப்போ தேவன் யாரை எப்படி விடுவிக்க விரும்புகிறார், இல்லை யாருக்கு அந்த விடுதலையை தர விரும்புகிறார் அப்படின்னு தான் அந்த காலை வேளையில் சில வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக யாராலுமே விடுவிக்க முடியாத ஒன்றை தேவன் என்ன செய்கிறார்னா விடுவிக்கிறார். 38 வருஷமாக யாராலுமே விடுவிக்க முடியாத ஒரு நபரை என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ அவருக்கு தெரிஞ்சபடியெல்லாம் பார்த்தோம், மற்றவங்க சொல்லுகிறபடியெல்லாம் அவர் பார்த்தோம். அவரால் என்ன செய்ய முடியலன்னா விடுவிக்கப்படவே முடியல. அவரால் ஆன முயற்சியை அவரும் பண்ணார். அடுத்தவர்களை சொன்னாங்க விடுதலை பெறுவதற்குரிய வழியை, அதையும் அவர் செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் அதுக்குரிய எந்த பலனையும் அவர் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. எந்த பலனையும் பார்க்கவே முடியல. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். முதல் வசனத்தை கூட பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போ யூதருடைய பண்டிகை அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான நேரம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் சில கூட்டங்களுக்கு மட்டும் அது துக்கமான ஒரு நேரம். எல்லா கூட்டத்துக்கும் ஒரு சந்தோஷமான நேரம், சில கூட்டங்களுக்கு அது துக்கமான நேரம். எந்த கூட்டங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில், அது எப்போ வேணாலும் இருக்கலாம், சில சமயங்கள், அது தினந்தோறும் இல்லை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இல்லை, அது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை. சில சமயம் எப்போவாவது எப்போவாவது என்ன செய்யும், ஒரு நடக்கும். எப்போவாவது யாராவது என்ன செய்ய குளத்தை வந்து கலக்குவார்கள். இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். இங்கே ஒரு முதல் பகுதியை பார்க்குறோம். இந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அந்த குளத்தண்ணி இருக்கும். அப்போ நான் வழக்கமாக அந்த 2 வாரமாக கவனிச்சுன்னு வரும். இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வருகிறதை இந்த 2 வாரமாகவே நம்ம கவனிச்சுன்னு வரோம். ஆமே, இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் இல்லையா? நேற்று கவனித்தோம். மேலும் மேலும் என்ன செய்யணும், இன்னைக்கு காலையில் கவனித்தோம். மேலும் மேலும் என்ன செய்யணும், வளருவார்கள். மேலும் மேலும் அவங்க யார் வளருவாங்க அப்படின்னா இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் மேலும் மேலும் வளருவார்கள். ஏதோ ஒரு வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு வளர்ந்த நிலையில் இல்லை, மேலும் மேலும் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது யார் தான் அப்படி இருக்க முடியும்னா இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் இருக்க முடியும். நேற்று கவனிச்சோம். நேற்று 10 மணிக்கு நான் சொல்லி அமிச்சோம். ஸோ நியமிக்கப்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு வராமல், நியமிக்கப்பட்டாச்சு, கட்டாயம் என்ன செய்யணும், அந்த பாதிப்பு அவங்களுக்கு வரணும். ஆனால் அப்படிப்பட்ட பாதிப்போட என்ன செய்யாமல் வராமல் தடுக்கப்பட வேண்டுமானால் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி தொடர்ந்து கடந்த 2 வாரமாகவே அதை கவனிக்கும். அதே தான் இன்றைக்கும் நம்ம சபை கவனிக்க போகிறோம். ஸோ அந்த குளம் யாருக்கு கலக்கப்படுது, நம்ம முதல் பகுதி அதை நான் பின்னாடி போய் தான் வேறமாக பேசணும். பட் இதை வாசிக்கிறதுனால இதை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அந்த குளம் யாருக்காக கலக்கப்படுதுன்னா எல்லாருக்காகவும் கலக்கப்படலை.
அந்த ஆட்டு மண்டபத்தண்டில் ஆட்டு வாசல் இருக்கிறதுக்காக தான் கலக்கப்படுது. அங்கே இரேசல் பெதஸ்தா குளம் இருக்குது. அங்கே எத்தனை மண்டபம் இருக்குது? 5 மண்டபம் இருக்குது. எத்தனை மண்டபம் இருக்குது? 5 மண்டபம் இருக்குது. இந்த 5 மண்டபத்தில் ஒரு வாசல் என்ன வாசல்? ஆட்டு வாசல் இருக்குது. ஒரு வாட்டின வாசல் ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசலை கண்டு தான் என்ன இருக்குது? அந்த குளம் இருக்குது. அந்த 4 மண்டபத்திட்ட இருக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லப்படலை. அந்த ஆட்டு வாசலின் அருகே ஒரு குளம் இருக்குது இல்லையா? எப்படி சொல்லுது அது? ஆட்டு வாசலுக்கு தான் இருக்குது. அப்படின்னா இப்போ இது யாருக்காக கலக்கப்படுகிற குளம்? ஆட்டு வாசலை இருக்கிறவள் தான் குளக்கப்படுகிற களம் இல்லையா? அப்போ யார் இந்த குளத்தில் போய் இறங்குவான்? ஆட்டு வாசலை இருக்கிறவன் தான் போய் இறங்குவான் இல்லையா? அப்போ யார் சுகமாகுவான்? ஆட்டு வாசலில் இருக்கவன் தான் சுகமாகுவான் இல்லையா? அப்போ ஆட்டு வாசலுக்கு தான் என்ன செய்யணும்? சுகம். அப்போ இருக்கவே இந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்னா சுகம் முடியும். அப்போ அடுத்த மண்டபத்தில் இருக்கிறவன், அடுத்த இடத்துல இருக்கிறவன், அதுவும் மண்டபம் தான், அதுவும் மண்டபம் தான், இதுவும் மண்டபம் தான். எது? எல்லாம் 5 மண்டபம் இருக்குது. 5 மண்டபம் யாரை சார்ந்தது தான்? ஆண்டவரை சார்ந்தது தான். ஆனால் ஆட்டு வாசல் தான் என்ன இருக்குது? அந்த குளம் இருக்குது. ஆட்டு வாசல் தான் அந்த குளம் இருக்குது. அது யாருக்காக வைக்கப்பட்ட குளம்? இந்த ஆட்டு வாசலில் தங்கியிருக்கிறவங்களுக்காக வைக்கப்பட்ட குளம். அப்போ யார் இதில் போய் இறங்குவா? அந்த ஆட்டு வாசலை தங்கியிருக்கிறவன் தான் போய் என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும். அப்போ ஆட்டு வாசலை தங்காத ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? தவிர்க்க முடியும் இல்லையா? அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? அந்த விடுதலையை அவன் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எப்போ சுகமாகும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா சுகமாக்க விரும்புகிறார். அப்போ இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா ஒரு சாதாரண பிரச்சனை கூட என்ன செய்ய முடியாதுன்னா சுகமாக்க முடியாது, விடுதலையாக்க முடியாது, ஆரோக்கியமாக முடியாது, ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராலுமே தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராலுமே குணமாக்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராலுமே அற்புதம் செய்ய முடியாத காரியம் இருந்தாலும் சரி, எப்பவுமே முடியாது, யாராலுமே முடியாது என்பதை கூட எங்கே குணமாகும், எங்கே விடுவிக்கப்பட முடியும் அப்படின்னா அந்த ஆட்டு வாசல் எடுக்கணும். அவங்க யாராக இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்னா இதை செய்ய முடியும். அந்த இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும்? அது இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டிய, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல, அந்த வசனம் திரும்ப வாசிச்சிங்கன்னா அவைகளில் அந்த 2ஆம் வசனம் எபிரேய பாஷையிலே குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கே தான் இருக்குது? பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா? அருகே இருக்கிறது. அதுக்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆளை பாருங்க, கவனிக்க முடியும், பார்க்க முடியுமான்னு பாருங்க. அவன் பார்க்க முடியுமா? அடுத்து யாரு? பார்க்க முடியும், போக முடியுமா? அடுத்தது யாரு? அப்படின்னாக்கா கை இருக்குன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த அவயவங்கள் சரியான வளர்ச்சியா இருக்காது. இவன் பார்க்க முடியும், போக முடியுமா? முடியாது. ஆனால் யார் தான் போக முடியும்? அடுத்த பார்த்தியா, இவன் தான் போக முடியும். யாரு? இவனால் பார்க்கவும் முடியும், போகவும் முடியும் இல்லையா? பார்க்கவும் முடியும், போகவும் முடியும். ஆனால் அவன் சொல்ற சாக்க கொஞ்சம் பாருங்க. அடுத்த வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி சொத்தமாக வேணும் விரும்புகிறாயான்னு கேட்கிறார் இல்லையா? அவன் சொல்ற ஆன்சர் என்னன்னு பாருங்க. சப்பானி சொல்றது நியாயம், குருடன் சொல்றது நியாயம், சூமின உரிப்பன் சொல்றது நியாயம். நீ சொல்றது நியாயமா? நீ சொல்ற காரணம் நியாயம் பண்ணி நீயே பார். நீ சொல்ற காரணம் நியாயமான்னு நீயே பார். என்ன இல்லை, இருக்க வேண்டியதான் இருக்கிறான். எப்படி இல்லைன்னா உற்சாகம் இல்லாம இருக்கிறான். அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எவ்வளவு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதற்கு உற்சாக மனதோடு இருக்கிறவங்க எவ்வளவு பேர்?
குருடன் சொல்லலாம் போக முடியாதுன்னு, சப்பானி சொல்லலாம் என்னால் போக முடியாதுன்னு, ஸோ என்னை கொண்டு விடலைன்னு சொல்லலாம். சூமினை உருப்படியவன் சொல்லலாம் எனக்கு போக வேண்டும் கொண்டு என்ன செய்யலை விடத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீ யாரு? உன்னால் என்ன செய்ய முடியும்? குளம் எங்கே இருக்கு? மைல் கணக்கில் இல்லை இல்லையா, ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்கு இல்லை, எங்கே இருக்கு? ஆட்டு வாசல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, எப்படி போக முடியும்? சரி, ஏன் இங்கே உட்கார அங்கே படிக்கல உட்காந்துற? சப்பானி போய் உட்கார முடியாது, குருடம் போய் உட்கார முடியாது, சூமின் உருப்படியவன் உட்கார முடியாது. ஆனால் நீ என்ன செய்யலாம்? இங்கே படுத்துன்னு இருக்கப்ப அங்கே போய் படுக்கிறது எங்க? குளத்துக்கு படிக்கட்டு இருக்கல்ல, அந்த படிக்கட்டு போய் உட்காரு. இன்னைக்கு என்ன அந்த சாக்கு இந்த சாக்கு இந்த சாக்கு சொல்றவங்க என்ன விஷயம்னா உற்சாகம் இழந்தவங்கன்னு அர்த்தம். வேற ரீசன் ஒன்றும் கிடையாது. உற்சாகம் இருக்குமானால் என்ன செய்ய முடியும்? உற்சாகம் இருக்குமானால் போக முடியும். உற்சாகம் போக நான் பின்னாடி காட்டுறத இவன் எப்படி சுகமாக்கப்பட்டான், இவனையா சுகமாக்கான முதல்ல காட்டுறேன். முதல்ல எவனை சுகமாக்கல அவன் சொல்றான். அநேகர் என்ன செய்யறாங்க? அந்த வசனம் வியாதியாக கண்டு கலக்கப்படும் போது இல்லை என்ன சொல்லணும்? வேற இடத்துல கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்லணும். அவன் வாயில் வர ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. என்ன சொல்றான்? தண்ணீர் கலக்கும் என்ன கொண்டு விடுறதுக்கு ஆளு இல்லை. அடுத்து என்ன சொல்லணும்? நான் போறது மாதிரி இன்னொருத்தனை கொண்டு போய் விட்டுறாங்கன்னு சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். ஆனா என்ன சொல்றான்? போய் இறங்குறான். இறங்குறவன் யாரா இருக்கணும்? ஒன்று குருடனா இருக்கணும், இல்லை சப்பானியா இருக்கணும், இல்லை சூவின் உருப்படியாக இருக்கணும். இவன் போக முடியுமா? இப்போ இவனையும் சொல்றேன், அடுத்ததையும் சொல்றேன். சரியா? ரெண்டு பேரையும் சொல்றேன், கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க. இப்போ முதல் ஸ்டெப்ல யார் சுகமா? இவன் தான் ஃபர்ஸ்ட் நாள் சுகமாக இருக்கணும் இல்லையா? எப்போ முதல்ல குளம் கலக்கப்படுது அப்போ முதல் யார் தான் சுகமாக இருக்கணும்? இவன் தான் சுகமாக இருக்கணும் இல்லையா? ஏன் சுகமாகலை? இவன் போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான் இல்லையா? இப்போ யோசித்து பாருங்க, நீங்க ஏன் விடுதலை ஆகலை? நீங்க யோசித்துக்காங்க. சரியா? நான் உங்களை குறையா சொல்ல குறையா சொல்லலை. நீங்க ஏன் சுகமாகலை? நம்ம ஏன் விடுவிக்கப்படலை? நம்ம போறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான். அப்ப யார் முதல்ல அப்புறம் நம்ம என்ன ஆயிடுறான்? அவன் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் விடுதலை ஆயிட்டான். காரணம் என்ன? அந்த இடத்துக்கு போறது என்னவா இருக்கிறான்? இன்னைக்கு நம்ம உற்சாகமா இருக்கிறோமா? உற்சாகமா இருந்திருந்தா இன்னொரு ஆள் போறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இருக்கணும். இன்னொரு போறதுக்கு முன்னாடி இன்னொருவர் போறதுக்கு முன்னாடி நம்ம போறோம் பத்தியா, அதுதான் உற்சாகம். அதுதான் இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அவனுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சா? அவனை இருந்துச்சா இல்லையான்னு நடத்துக்கணும் இல்லையா? ஆனா என்ன நடக்குது? போய் இறங்கினான்னு தான் சொல்றான். அவனை யாரு கொண்டு போய் இறக்கி விடல, அவனை யாரு கொண்டு போய் விடல. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான். யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? இந்த வியாதிக்காரன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? அவனை கொண்டு விட்டுருக்கலாம், வேணும்படி நமக்கு தெரியாது. ஆனா என்ன அவன் சொல்றது? என்ன பன்மையில சொல்லல, ஒருமையில சொல்றான். ஆனா இவனை பத்தி சொல்லும் போது பன்மையில சொல்றான். என்ன கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் இறங்குற. யார் இறங்க முடியும்? குருடன் போய் இறங்க முடியாது, சப்பானி போய் இறங்க முடியாது, சூமின உருப்படி இறங்க முடியாது. ஆனா அவன் போய் இறங்குறான். போகவே முடியாதவன் என்ன செய்யறான்? அவன் போய் இறங்குறான். ஆனா போக முடியும் இவன். இப்ப என்ன பிரச்சனை? உடம்புல பாடி எல்லாம் பிரச்சனை இல்ல, மனசுல பத்தி என்ன பிரச்சனை? என்ன கொண்டு விடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் என்ன செய்யல. இன்னைக்கு என்ன சொல்லலாம்? இன்னைக்கு மேல என்ன சொல்லலாம்? இன்னைக்கு மேல சார் நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு காரணத்தை நீங்களே சொல்லுங்களேன். இன்னைக்கு காரணம் தகச்சு சொல்றாங்க, வண்டி இல்லை. கரெக்டா சொல்லிட்டான் இல்லையா? என்ன இல்லையா? வண்டி இல்லை. அடுத்தது பஸ்கார விட்டுட்டு போயிட்டான். பஸ்கார என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு ஒரே மேல பயங்கர போறாம. என்ன போறாம? இவனை எங்க போய் விடக்கூடாது. அப்படிதான் போன வாரம் அம்மா சொல்லிச்சான். நான் வர்றதுக்குள்ள பஸ்கார என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டு போயிட்டான். இவங்க வரதுக்குள்ள பஸ்கார என்ன போயிட்டானா? விட்டுட்டு போயிட்டானா? உங்களுக்கு தான் சரியா? பஸ்கார என்ன பண்ணிட்டு போயிட்டானா? விட்டுட்டு போயிட்டானா? என்ன பிரச்சனை? இந்த அம்மாவுக்கு அவருக்கு என்னது? டிரைவருக்கு ஏகப்பட்ட பயங்கர வரப்பு, ஒரே ஊர் ஒரே வரப்பு தகராறாச்சா. அவன் என்ன பண்ணினான்? இந்த அம்மாவை என்ன பண்ணவே கூடாது, கூட்டும் போகவே கூடாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான் இல்லையா? இப்படி அடுத்த மேலே அவனாலுக்கு மூட்டை ஏத்துறது, அடுத்தவன் மேலே எத்தனை நாளைக்கு மூட்டை ஏத்துறது? மன உற்சாகம் இருக்குமானா எப்படி போக முடியும்? சப்பானியால போக முடியுது. கண்ணே தெரியல, கண்ணே
கண்ணே தெரியல, எங்க போக முடியுது? போக முடியுது இல்லையா? எங்க போக முடியுது? இவன் போறதுக்கு முன்னாடி அவனால போக முடியுது இல்லையா? அப்ப நான் என்னுடைய கணிப்பு, இவன் எப்படி போயிருக்கிறான்? புலம்பிலே போயிருக்கிறான். என்னன்னு, என்னை கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு திக்கு இல்லையே, எனக்கு யாரும் ஆதரவு இல்லையே, நான் ஆதரிக்கிறேன்னு, நான் கைவிடப்பட்டுக்கிறேன்னு, என்னை போன் பண்ணி கூட யாரும் விசாரிக்கலையே, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளும் இல்லையே, இப்படி என்ன பண்ணி நிற்கிறான்? இப்படி புலம்பினே போறான். பத்தியா எப்படி போவான்? புலம்பின்னு வேகமாவா போவா? அவன் எப்படி போயிருக்கிறான்? எனக்கு யாரும் தேவையில்லையா, நான் என்ன செய்யறேன், நான் எங்க போறேன்? முதல் பாதியை பார்க்கிறோம், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த குளம் வைக்கப்பட்டிருக்கு. குளம் வைக்கப்பட்டது எதுக்கு தான்? இவன் சுகமாகறதுக்காக தான் இல்லையா? நீ எப்பேற்பட்ட பிரச்சனை பாப்பா, இந்த குளம் வைக்கப்பட்டது யாருக்கு? உனக்காக தான் இல்லையா? சரி, தூதம் வர்றது யாருக்கு? உனக்காக தான். கலக்கிறது யாருக்கு? உனக்காக தான் இல்லையா? அப்படின்னா என்ன இருக்கணும்? எனக்காக ஒரு குளம் இருக்குது, எனக்காக ஒரு தூதன் இருக்கிறான், எனக்காக கலக்கப்படுறான். அப்ப நான் என்ன செய்யணும்? விடுதலைப்படணும். அப்ப என்ன வழி? இருக்க வேண்டிய இடத்துல தான், இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். ஆனா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க எப்படி இருக்கிறோம்? ஒரே புலம்பல் சத்தம் தான் இல்லையா? ஒரே எரேமியா 5 தான் எழுதினார் இல்லையா? எரேமியா எத்தனை எழுதிட்டாரு? 5 அதிகாரம் எழுதினார் இல்லையா? இன்னைக்கு நம்ம புலம்பல் எத்தனை புத்தகம் எழுத முடியும்னு தெரியல. ஒரே புலம்பல் தான், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். நைட் அந்த அந்த அசந்த தூங்குறாங்க, அந்த ஒரு நேரம் மட்டும்தான் வாயில புலம்பல் இல்லை இல்லையா? மீது எல்லா நேரமும், எந்த நேரம் அவங்களே மெய் மறந்து இந்த கூட டக்கு ஞாபகம் விட்டுட்டோம். என்ன செய்யணும்? திரும்ப ஆரம்பிக்கணும். திரும்ப என்ன செய்யணும்? திரும்ப ஆரம்பிச்சிடணும். எதை? இந்த புலம்பில் இருக்கிற ஒரு நபரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, விடுதலை பெற வாய்ப்பே கிடையாது, சுகம் பெற வாய்ப்பே கிடையாது. அப்ப இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறான், பல வருஷமா இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்? உற்சாகத்தை இழந்து நிற்கிறான், உற்சாகம் இல்லாம இருக்கிறான். அப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா மட்டும் போதாது, எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா, அந்த உற்சாகத்துக்கு முதல் அடையாளம் என்ன? எல்லாருக்கும் முந்தி நான் என்ன செய்யணும்? நான் போகணும் இல்லையா? எல்லாருக்கும் முந்தி நான் போகணும் இல்லையா? எனக்கு முன்னாடி யாரும் போனா ஒண்ணு பண்ணி பின்னாடி போனா பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷம் போயின்னு இருக்கிறேன்? 30 வருஷமா சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிறேன் இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா இல்லையா? குளம் சர்ச்சின்னு எடுத்துக்கலாமா? இப்போ குளத்தை சர்ச்சின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் இல்லையா? இவர் தலைவர் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறாரு? 30 வருஷம் சர்ச்சுக்கு போறாரு. எப்படி தான் போய் நிற்கிறாரு? அப்படியே போறாரு, அப்படியே வராரு, அப்படியே போறாரு, அப்படியே வராரு, அப்படியே போறாரு, அப்படியே வராரு. ஆனா நேத்து தான் ஒருத்தன் வந்தான். அவன் எப்படி போனா? நேத்து வந்தான், இன்னைக்கு போனா, குளத்துல இறங்கினா, குளிச்சான், போயிட்டே இருந்துட்டான் இல்லையா? என்ன ஆயிட்டான்? சுகமாயி போயிட்டே இருக்கிறான் இல்லையா? ஏன் அவன் சுகமானா? தலைவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட், எனக்கு முன்னால போயிட்டான், எனக்கு நம்ம காரியம் அப்படின்னு சொல்ற. எனக்கு முன்னால அவன் என்ன பண்ணிட்டான்? இவனை பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவனை அடிச்சு உட்கார வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நான் போறதுக்கு நல்லா பாருங்களேன். நான் போறதுக்கு அவனுக்கு போறாம என்ன போறாம இவன் போயிடக்கூடாது. இவன் நான் முன்னாடி போகணுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை? நான் போறதுக்குள்ள அவன் இவன் என்ன பண்ணி நிற்கணும்? சரி, தலைவர் என்ன பண்ணிட்டோம், போயிட்டு இறங்கி குளிச்சுட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா நான் என்ன செய்யலாம் போலாம். எல்லாரும் என்ன பண்ணி நிற்கணும்? இந்த முதலமைச்சர் காத்துட்டு இருப்பாங்க எல்லாரும் இல்ல, ஒரு வாதியம் வரதான் அப்படி காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? என்ன செய்யணும்? அவர் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? அப்படியே காத்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு என்ன பண்ணி நிற்கணும்? போ ஐயா, வாங்க ஐயா, வாத்தியார் ஐயான்னு என்ன பண்ணணும்? எல்லாரும் தட்டு வரிசை வச்சு சீர்பரிச்சு மேலம் தரத்து என்ன பண்ண காத்துன்னு இருக்கணும். வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வாங்க ஐயா வாத்தியார், அப்படி என்ன பண்ணணும்? எல்லாம் காத்து நிற்கணும் இல்லையா? அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் போறதுக்கு உள்ள இன்னொருத்த என்ன பண்ணிடுறான்? அப்போ நான் லேட்டா போறேன்னு அவன் சொல்லல, நான் லேட்டா போறேன்னு நான் பிந்தி போயிட்டு அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவன் சொல்றது என்ன? நான் போறதுக்கு இல்ல, பாருங்க, அது பாருங்க, நான் போறதுக்கு உள்ளே இல்லையா? நான் போன கிட்ட போயிட்டேன், ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? எனக்கு முன்னால போயிட்டான் இல்லையா? அப்ப என்ன பிரச்சனை? இவன் சுகமாக கூடாது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அப்படி அர்த்தம், அது என்ன அர்த்தம்? நான் போறதுக்கு முன்னால இன்னொருத்தம் என்ன பண்ணிடுறான்? இறங்கிடுறான். அப்படி என்ன அர்த்தம்? நான் சுகமாக என்ன செய்யறான்? விரும்புறான், நினைச்சுக்கிறான். என்ன சுகமாகவே இவன் போய் இறங்கிடுறான், அவன் போய் இறங்கிறான். எனக்கு முன்னால அவன் போயிட்டான், எனக்கு முன்னால இவன் போயிட்டான், இவன் போயிட்டான். நீ எங்க போயின? போக முடியாதவன் முன்னாடி போறான் இல்லையா? போக முடியாதுன்னு சொல்லல, போகவே முடியாதவன் முன்னாடி போறான் இல்லையா? அவங்கள அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன் சரியா? முதல் ஸ்டெப் போச்சுக்கோங்க. முதல் ஸ்டெப் என்ன? போகவே முடியாதவன் முன்னாடி போயிட்டான்.
உனக்கு என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது. எல்லாம் சரீரத்தில் பலன் இல்லை, ஓகே. ஆனா என்ன இருக்குது? கண் இருக்குது. கண்ணே தெரியாதவன் தூதம் வரானான்னு தெரியாது, பார்க்கறான்னு தெரியாது, பர்த்திமாய் உட்காந்துக்கிறான் ரோட்ல இல்லையா? பக்கம் போறது யாருன்னு, பக்கம் போறது யாருன்னே தெரியலன்னா இவன் குளத்துல இருக்கிறது யாருன்னு தெரியும் உனக்கு? யாருக்கு? குருடனுக்கு. அவன் போயிட்டான். அப்பனா இவர் எவ்வளவு எப்படி போயிருப்பான்னு பாருங்களேன். இப்ப குருடன் எப்படி போயிருப்பான்? இப்போ தூதம் வந்து இறங்கிட்டான் எங்க? குளத்தை கலக்கிறானா? இப்ப சப்பான் என்ன பண்ணிருப்பான்? சத்தம் போட்டிருப்பானா? ஒரு சவுண்ட் கேட்டிருக்குமா பக்கத்துல? இவன் என்ன கேட்டிருக்கான் அடுத்தது? இப்ப பர்த்திமாயி போனாரு, இயேசு போற ரோட்ல. பர்த்திமாயி கண்ணு தெரியாது, என்ன கேட்டாரு? என்ன ஒரே சத்தம் கேட்டாரா? என்ன ஒரே? அப்ப இந்த கூட என்ன கேட்டிருக்கணும்? என்ன ஒரே சத்தம் மாறுறீங்க? ஏன்னா இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு? அவன் அமைதியா உட்கார்ந்து. இப்ப என்ன திடீர்னு ஒரு சத்தம் வருது, திடீர்னு ஒரு சத்தம் வருது, புதுசா ஒரு சத்தம் வருது, புதுசா ஒரு என்ன சத்தம் என்ன பண்ணுது? கிளம்புது. என்னப்பா அப்படி கேட்டானா? கேட்டிருக்கணுமா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? தூதம் வந்துட்டான் அப்படி சொல்லியிருக்கணுமா? குளத்தை கலக்கன்னு சொல்லியிருக்கணுமா? இப்ப இது யாருக்கு சொல்லாமலே தெரியும்? இந்த வியாதிக்காரனுக்கு சொல்லாமலே தெரியும் இல்லையா? ஆனா இவனுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே பாதி பேர் உள்ள போயிட்டுப்பான்ல. இவனுக்கு விஷயம் தெரியாது, கண்ணில் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் சொல்லி கேட்கும் போது யாரா சொல்லியிருக்கணும்? தூதம் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான் அப்படி சொல்லியிருக்கணும். தூதம் வந்து குளத்தை கலக்கிறான்னு சொல்லியிருக்கணும். ஏதோ ஒரு சத்தத்தை இவன் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னவன் எங்க போயிருக்கணும்? ஏன்னா இயேசு சொல்றது இவன் கூப்பிடுறது முன்னாடி இயேசு போயிட்டார் இல்லையா? இப்ப சத்தம் பர்த்திமாய் உட்கார்ந்து நிற்கிறான், ரோட்ல போய் நிற்கிறாரு. என்ன சத்தம் கேட்கறது முன்னாடி எங்க போயிட்டாரு? இயேசு கிராஸ் பண்ணிட்டாரு இல்லையா? அப்ப சத்தமா கூப்பிடுறான், திரும்பவும் கூப்பிடுறப்ப தான் இயேசு என்ன செய்யறாரு? நின்று அவனை கூட்டிட்டு வாங்கப்பான்றார். அப்ப தூரம் ஒரு தூரம் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டார்ல. அப்ப இந்த குருடனுக்கு பார்க்க தெரியாது, குளத்தை கலக்கிறது தெரியாது, வந்தது யாருன்னு தெரியாது. ஒருவேளை பக்கங்கிறவன் இந்த குருடன் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட என்ன எப்படி எழுந்திருக்கலாம்? ரொம்ப அப்படி மெதுவா இல்லையா? இப்ப நைட்ல பிள்ளைங்க ஏன்ல தூங்கி நிற்பாங்க இல்லையா? ஏன்ல தூங்கி நிற்பாங்கல்ல, அம்மா பார்த்தது எப்படி எடுப்பாங்க? அப்படியே சத்தம் கேட்காத அப்படி மெதுவா போய் அப்படி எடுப்பாங்க இல்லையா? இப்ப பக்கத்துல ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இந்த குருடன் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. நாம என்ன செய்யலாம்? ஏன்னா குருடனுக்கு கால் நல்லா இருக்குது. என்ன விஷயம்? அவன் தடவி பார்த்து என்ன பண்ணிடுவான்? சீக்கிரம் போயிடுவான். நம்ம என்ன சப்பான் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? உட்கார்ந்து போக முடியாது. அதனால என்ன செய்யலாம்? இவன் முன்னாடி நம்ம போயிடலாம். அவன் மெதுவா கூட எழுந்திருக்கலாம்ல. அந்த மெதுவா எழுற சத்தம் கூட இவன் காது கேட்டுருச்சு. பக்கத்துல இருக்கிற சூழ்நிலை அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அவன் என்ன பண்ண? யாராவது கூட்டிருப்பான் இல்லையா? இப்ப எழுப கொண்டு படுறதுக்கு ஆள் இல்லைனாக்கா ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி இவனை கொண்டு படுறதுக்கு ஆள் இருந்திருக்கலாம் இல்லையா? இருந்திருப்பானா? இவன் பரவாயில்ல, இப்படியே உட்காந்துக்கலாம் பரவாயில்ல இல்லையா? ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த பெட்ல சேர்ப்பாங்க இல்லையா? இல்லை கூட அட்டெண்டர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? பேஷண்ட் படுத்துட்டு இருப்பான் இல்லையா? தண்ணி வேலை கேட்டுருப்பான். இவங்க எங்க போயிருப்பாங்க? இவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த வெளியே போற நேரத்தில் வந்துட்டு என்ன பண்றது? அப்ப இவன் கூப்பிடணும்ல, இவன் யாரை கூப்பிடுவான்? அவளை கூப்பிடுவான் இல்லையா? எப்படி கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன்? இவங்க எழுந்திருப்பான சத்தம் மட்டும் கூட இவன் எழுந்துருவான்ல. யாரு? குருடன் எழுந்துருவான்ல. இப்ப எப்படி கூப்பிடணும்? கூப்பிடணும். இவனும் கேட்டக்கூடாது. எப்படி கூப்பிட்டுருப்பான்? இந்த சத்தம் கூட யாருக்கு கேட்டுருச்சு? இவனுக்கு கேட்டுருச்சு. ஏன்? உற்சாகத்தில் இருக்கிறான். சப்பானி நடக்க முடியாது, குருட பார்க்க முடியாது, சும்மா உள்படியவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. இவன் எப்படி இருக்கிறான்? எப்படியோ என்ன செஞ்சு ஆகணும். இந்த 3 பேரும் எந்த இடத்துல சாக்க சொல்லல. இந்த 3 பேரையும் இவனை ஏன் இயேசு கேட்கிறாரு? ஏன் அங்க போனா அப்புறமா சொல்றேன், சரியா? அது எப்படி முடியுதுன்னு பாக்குறேன், எவ்வளவு நாள் முடியுதுன்னு பாக்குறேன் சொல்றேன். அப்ப புரிஞ்சுக்க நம்ம. அப்ப முதல் குளம் வைக்கப்பட்டது யாருக்கு? உனக்கு தான். கலக்கிறது யாரு? உனக்கு தான். இப்ப யார் தான் புகம் பெற முடியும்? நீ தான். ஆனா நீ என்ன செய்ய 38 வருஷமா உட்கார்ந்து நிக்கிற. என்ன ஆகாம? இந்த சாதாரண பிரச்சனை மாறாம இயேசு கையை வைக்கல, ஒண்ணும் பண்ணல இல்லையா? அந்த யோவான் 9வது போனாரு, கீழே எச்சத்து போய் மண்ணாவது பூசினார் இல்லையா? இவனுக்கு அதை கூட கையை தொட கூட இல்லை. அவனை தொட கூட இல்லை. போப்பானா சுகமாயிடும். போப்பானா அப்ப ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இல்லையா? பேருக்கு தான் 38 வருஷமா இருக்குது. பேருக்கு தான். இப்ப ரொம்ப வருஷமா தான் பெரிய பிரச்சனை அர்த்தமா என்ன? இல்ல ரொம்ப வருஷமா ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா அர்த்தமான்றேன். இல்ல 38 வருஷமா பலவீனமா இருக்கிறான் இல்லையா? 38 வருஷமா
யாரோ சொல்றாங்க, நீ என்ன 38 வருஷம், நாங்க 50 வருஷம், நாங்க 50 வருஷமா என்ன பண்ணிருக்கிறோம், நாங்க பள்ளியில் இருக்கிறோம், நாங்க பாட்டுக்கு போறோம், என் பாட்டு வேலை செய்யணும், எல்லாம் உட்காந்து வேணா 38 வருஷத்துக்கு இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றேன் இல்லையா? அப்ப இவன் 38 வருஷம் தானே, 38 வருஷமா இருக்க, ரொம்ப நாள் இருக்கதான் பெரிய பிரச்சனை அர்த்தம் இல்லை. பெரிய பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு மாத்திரை போட சுகமானு வச்சுக்கோங்களேன், அவன் மாத்திரையே போடல, எப்படி இருக்கும்? பிரச்சனை அப்படி தானே இருக்கும், அந்த காயம் அப்படி தானே இருக்கும், அந்த போராட்டம் அப்படி தானே இருக்கும். ஓ, இது ரொம்ப நாள் இருக்கிறதுனால இது பெரிய பிரச்சனையா? இல்ல இல்ல, சொல்றது புரியுது. அப்படின்னா இவனுக்கு பிரச்சனை எப்படி இருக்கலாம்? இப்ப ஏசு கையை வைக்கல, ஒண்ணுமே தொடல, குருட கட்ட போனாரு, எச்சத்து போனாரு, கழுத்து விட்டார் இல்லையா? அந்த பர்த்திமைக்கப்பட்டாரு, அவன் கூட்டு வர சொன்னாரு, கூட்டு வந்து கிட்ட வந்து என்னப்பான்னு சொன்னாரு, சரிப்பா நீ விசுவாசிக்கிறேன், ஆமாங்க சரி போப்பா நீ விசுவாசி ஆகட்டுன்னு சொன்னார். இவனுக்கு ஏதாவது சொன்னாரா? மூச்சு கூட படல, எழுத படுக்க முதல்ல எடுப்பான்ட்டாரு. படுக்கைய எத்தனை வருஷமா அந்த படிக்க போட்டு இன்னொருத்தருக்கு இடம் விடாம பிடிச்சிட்டு இருப்ப இல்லையா? நீ என்னைக்கு போக வேண்டிய ஆளு? 38 வந்த உடனே முதல் நீ தான் வெளியில போயிருக்கணும் இல்லையா? ஆனா எல்லாரும் என்ன பண்ணி இருக்கிறான், வந்தவெல்லாம் போயினே இருக்கான், நீ மட்டும் என்ன பண்ணி இருக்கிற? இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா டெய்லி கஷ்டம் இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் உட்காந்து அங்கேயே தூங்கி அவனை மக்களை வழி காட்டுவான் பாத்தீங்களா? எங்கள் அப்பாவுக்கு பட்டு ஒரு சின்ன பிரச்சனையாக போயிருந்தோம், அங்கே சொன்னார் நாங்கள் அடிக்கடி வருவோம், அவர் பார்த்தா ஃப்ரீயாக படுத்து தூங்கிக்கிறாரு, இவரை சுற்றி 4 பேர் நின்றுக்கிறோம், ஆனால் அவர் பார்த்தா யாருமே கிடையாது. என்னன்னாக்க இது எங்களுக்கு பழகி போச்சுங்க. எது பழகி போச்சு? ஹாஸ்பிட்டல் இருக்கிறது என்ன போச்சா, இவருக்கு பழகி போச்சான். அப்போ டெய்லி கஷ்டம் இருப்பாங்க இல்லையா? அவன் சொல்கிறான் இதுக்கு இப்படி வருவாங்க, இந்த டாக்டர் இன்னைக்கு வருவார். ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியுது? அவனுக்கு தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலில் அப் டு பாட்டு வரைக்கும் அவனுக்கு தெரியுது. காரணம் என்ன? இங்கேயே கிடக்கிறான் இல்லையா? அப்படி இங்கேயே என்ன பண்ணிருக்கிறான், உட்கார்ந்து கிடக்கிறான்ல, அவன் வந்து போயினே இருக்கிறான். அவன் வந்தா குளத்தை கலக்கிறான், போய் இறங்குறான், போயிட்டே இருக்கிறான், வரான் இறங்குறான், போயிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ணி நிற்கிற? இன்னைக்கு யாரும் ஃபோன் பண்ணி கூட பேசல, இன்னைக்கு யாருமே ஃபோன் பண்ணல, எங்க அம்மா ஃபோன் பண்ணவே இல்லை, என்னன்னே தெரியல, எங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, என்னன்னே தெரியல, எங்க தம்பியை பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு, என்னன்னே தெரியல, கண்ணுல இருக்கிற மாதிரியே இருக்குது. யாரு? எத்தனை வருஷம் புலம்புவேன்? இப்படியே புலம்பி 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 எத்தனை வருஷம் போட்ட? 30 வருஷம் போட்ட. இயேசு பார்த்தார், முதல்ல படிக்க தூக்கிட்டார். முதல்ல எதை தூக்கு? படிக்க முதல்ல தூக்கு, சரியா? இதுக்கு மேல உனக்கு உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நானே உன்னை கொண்டுடுவேன். என்ன பண்ணு? எலியா முதல்ல இல்லையா? அப்படிப்பட்ட காரியம் நடக்கு. அப்ப போக முடியும், ஆனா என்ன இல்லை? உற்சாகம். இன்னைக்கு ஏன் கதை சுகமடை வேண்டியவர்கள் விடுதலை படை வேண்டிய ஏன் அடைய முடியலன்னா உற்சாகம் இல்லை. எல்லாருக்கும் உற்சாகம் இருக்கு, கூட போவே முடியாது. அவன் காக்குறான், சத்தத்தை கேட்டு எல்லாரும் பொறுத்து இவன் ஓடி இறங்கிட்டான். இவன் முன்னாடி போக முடியும், ஜப்பானி போக முடியும், சுமின உருப்படியும் போக முடியும், ஆனா இவன் என்ன செய்ய முடியாது, போக முடியல. என்ன காரணம்? உற்சாகம் இல்லை. அப்ப உற்சாகத்தை முதல் அடையாளம் என்ன? எல்லாருக்கும் முன்னாடி. அவனே சொல்ற வார்த்தை, நான் போறதுக்கு முன்னாடி, அவன் போறதுக்கு முன்னாடி, இவன் போறதுக்கு முன்னாடி. 3 கூட்டமே போக முடியாத கூட்டம், ஆனா போக வேண்டிய ஒரே கூட்டம் இவன் தான். இவன் பின்னாடிக்கிறான், மற்றவன முன்னாடி போயிட்டான். அப்ப யார் முன்னாடி போயிருக்கணும்? நீங்க யோசித்து பாருங்களேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து யார் முன்னாடி போயிருக்கணும்? யார் முன்னாடி வந்திருக்கணும்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு இருக்கிற கொடுக்கப்பட்ட சாதனங்களை வச்சு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சௌகரியங்களை வச்சு யார் முன்னாடி போயிருக்கலாம்? நமக்கு தேவன் சில சௌகரியங்களை கொடுத்திருக்காரு இல்லையா? சில பிள்ளைகளுக்கு அந்த சௌகரியங்கள் இல்லை இல்லையா? சௌகரியம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, சௌகரியம் இல்லாமலும் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? உள்ளவங்களும் இருக்கிறாங்க, சௌகரியம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. யார் முன்னாடி வந்திருக்கணும்? எல்லாமே உள்ளவன் முன்னாடி வந்திருக்கணும் இல்லையா? இவனுக்கு என்ன இருக்கு? கால் இருக்கு, கண்ணு இருக்கு, கை இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? பலவீனம் இருக்கலாம், ஓகே, ஆனா அவனுக்கு கண்ணே இல்லையே, அவனுக்கு காலே இல்லையே, இவனுக்கு கையும் காலம் ரெண்டுமே இல்லையே. அப்ப இவன் எப்படி முன்னாடி போக முடியும்? எந்த வசதியுமே இல்ல, எந்த சாதனமே இல்ல, எந்த சௌகரியமே இல்ல, ஆனா எப்படி போக முடியும்? முன்னாடி போக முடியும் இல்லையா? ஆனா இவனுக்கு எல்லா சௌகரியமும் இருக்கு. எல்லா சௌகரியமும் இவனுக்கு கொடுக்காத சௌகரியம் என்ன? ஐயா, பலவீனக்கான உட்கார்ந்து கூட போயிடலாம், ஆனா கூட போக முடியுமா? உட்கார்ந்து அவன் காலை மாத்தி வச்சான்னா, ஒரு ஸ்டெப் மாத்தி வச்சா என்ன ஆகும்? உயிரே போயிடும்ல. சப்பானி போக முடியுமா? முடியாது.
சுயமன உருப்படியும் போக முடியுமா? இவனுக்கு எந்த சாதனமும் கொடுக்கப்படல. ஆனா இவன் எப்படி போயிட்டான்? இவனே சொல்ற எனக்கு முன்னாடி போயிட்டான்றான். அப்ப நீ ஏன் பின்னாடி போன? நான் பின்னாடி போயிட்டேன்னு சொல்லல. நான் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் பின்னாடி நான் அதான சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு முன்னால போயிட்டாங்க. எனக்கு நான் போறதுக்கு உள்ள அவங்க போயிட்டாங்க. நான் போறதுக்கு உள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? இவங்க போயிட்டாங்களா? நான் பின்னாடி போயிட்டேன்னு சொல்ல. நான் தான் பின்னாடி போனேன்னு சொல்ல. நான் தான் லேட்டா போனேன்னு சொல்ல. ஆனா என்னது? அவங்களுக்கு முன்னாடி போயிட்டேன், எனக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க, எனக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. முன்னாடி போக முடியாது பாவன், ஆனா முன்னாடி போறான். காரணம் என்ன? அவனுக்கு உற்சாகம் இருக்குது. அவனுக்கு உற்சாகம் இருக்குது, போகணும்ன்ற உற்சாகம் இருக்கு இல்லையா? இந்த சப்பானி எப்படி தூங்கியிருப்பான்? தூங்கியிருப்பானா? ஒருவேளை நைட்ல வந்து குளத்தை கலக்கனா? சரி, குருடனுக்கு பகல்லையாவது என்ன பண்ணலாம்? ஒரு தடவி கிடவி ஏதோ அரைக்குறையா பார்த்து அது போயிடலாம் இல்லையா? நைட்ல குளம் எப்ப வேணாலும் கலங்கலாம். குளம் எப்ப வேணாலும் கலங்கலாம். எப்ப வேணாலும் தூதம் வரலாம். எப்ப வேணாலும் சத்தம் கேட்கலாம். என்ன சத்தம்? குளத்தை கலக்கிற சத்தம் எப்ப வேணாலும் கேட்கலாம். எப்ப சத்தம் கேட்டாலும் போக உற்சாகம் இருக்கிறியா? சத்தம் எப்ப வேணாலும் கேட்கலாம். நைட்டு 12 மணிக்கு கேட்கலாம், 1 மணிக்கு கேட்கலாம், 3 மணிக்கு கேட்கலாம், 12 மணிக்கு கேட்கலாம். எப்ப கேட்டாலும் சத்தம் போக ஆயத்தமா இருக்கிறியா? குளத்தை கட்ட போறதுக்கு. இன்னைக்கு குளம் என்ன? சபை இல்லையா? இன்னைக்கு எப்ப சத்தம் கேட்டாலும் சபைக்கு போக ஆயத்தமா இருக்கிறியா? உற்சாகமா இருக்கிறியா? எப்ப கேட்டாலும், எப்ப சத்தம் கேட்டாலும் சபைக்கு போக உற்சாகமா இருக்கிறியா? எல்லாரோட நான் முந்தி போனோம் உற்சாகம் இருக்கா? இன்னைக்கு ஏன் வந்த மாதிரியே போறோம் 38 வருஷமா? சரி, குளம் எப்ப கலங்கத? நான் போறதுக்கு முன்னாடி வேற இடத்துல போயிட்டான் இல்லையா? அப்ப இவன் எது வரும் போயிருக்கிறான்? குளத்து வரலும் போயிட்டான் இல்லையா? இவன் இறங்கிறதுக்கு முன்னாடி அவன் இறங்கிட்டான், அவன் போயிட்டான் இல்லையா? இவன் போனா வந்தான். எப்படி போனீங்க? என்ன நிலைமையில போனீங்க? பலவீனத்தோட போனீங்க. எப்படி வந்தீங்க? அதே பலவீனத்தை வந்தீங்க. சரி, அடுத்த முறையாவது பலவீனம் மாறணும் போணுமா? அடுத்த முறை அப்படிதான் போறீங்க, அப்படியே போறீங்க, அப்படியே வந்தீங்க இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவன் குளத்தை கலக்கியிருந்தா கூட 38 வருஷமா போனீங்க, போன மாதிரியே வந்தீங்க இல்லையா? எத்தனை பேர் வந்தவங்க வந்த மாதிரியே போகாம மாற்றப்பட்டு போயிருக்கிறீங்க? வந்தீங்க இல்ல, மாற்றப்பட்டு போயிருக்கணும் தானே. குணம் எதுக்கு? குணம் வச்சது எதுக்கு? சுகமாக்க தானே. குணம் வச்சது எதுக்கு? நம்ம பிரச்சனையை மாத்த தானே. கலக்கிறதே எதுக்கு? நம்ம பிரச்சனையை மாத்த தானே. குதம் வந்ததே எதுக்கு? பிரச்சனையை மாத்த தானே. இப்ப தூதம் வந்தாச்சு, குளத்தை கலக்காச்சு, நீயும் வந்தாச்சு. ஆனா எப்படி போகணும்? உன் பிரச்சனை மாற்றப்பட தானே போகணும். எத்தனை பேரு ஒவ்வொரு முறையும் சபைக்கு வந்து பிரச்சனை மாற்றப்பட்டு வெளியில போறோம்? வந்தது எதுக்கு? பிரச்சனை மாறதானே. இன்னைக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு? இது ஒரு சம் ப்ராப்ளம் மாறணும், அப்படிதானே? அப்படிதானே வந்திருக்கிறோம். இப்ப அப்படி வந்து என்னப்பா எப்படி போகணும்? அது மாற்றப்பட தானே போகணும். நீங்க மாற்றப்பட்டு போயிருக்கிறோமா? ஏன் நீங்க வந்த மாதிரியே போறோம்? 30 வருஷமா போனா எப்படி போனானோ அப்படியே தானே செய்யறான். திரும்பி வீட்டுக்கு வரான். ஆமா, இருக்கிற இடத்துல வந்து எப்படி போனானோ அதே இடத்துக்கு திரும்பி அப்படிதான் வரான். அப்படியே தான் வர தவிர என்ன இல்ல, துளி மாற்றம் கூட இல்ல தானே. சின்ன மாற்றம் கூட இல்ல தானே. பெரிய பெரிய மாற்றத்தோட சின்ன மாற்றமாவது, அந்த மாற்றத்தின் அறிகுறியாவது, அந்த மாற்றப்படுகிற சூழ்நிலையாவது, இல்ல மாறினோட நம்பிக்கையாவது. ஏன் ஏன் அங்கதான் இருக்கிறோம், இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? உற்சாகத்தை இழந்து நிக்கிறோம். உற்சாகத்தை இழந்து நிக்கிறோம். அந்த உற்சாகத்தை இழந்து நிக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன அடைய முடியல. என்னைக்கோ விடுதலை பெற வேண்டியவங்க, என்னைக்கோ சுகம் அடைய வேண்டியவங்க, என்னைக்கோ பிரச்சனை மாற வேண்டியது, என்னைக்கோ போராட்டம் மாற வேண்டியது, என்னைக்கோ பலவீனம் மாற வேண்டியது, என்னைக்கோ அந்த பிரச்சனைகள் மாற வேண்டியது இல்லையா? இந்த ஆசா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்ல? எப்ப மாறி இருக்கணும்? 2 வருஷம் முன்னாடியே மாறி இருக்கணும் இல்லையா? ஏன் மாறல? அவன் போக வேண்டிய இடத்துக்கு போல. அவன் போக வேண்டிய காலைல ஒரு சின்ன காயம் யாருக்கு? ஆசா ராஜாவுக்கு இல்லையா? இவன் எப்ப பையன் இந்த குணம், இது எப்ப குணமாகணும்? 2 நாளாக 16 வாங்க, 2 நாளாக 16 வாங்க, கடைசிக்கு வாங்க. 2 நாளாக 16, கடைசி 3 வசந்த பாருங்க. 39ஆம் வருஷத்தில் தன் கால்களை வியாதி கண்டு
இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல. ஏன் குணமாகல? போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகல. ஏன் போகல? உற்சாகம் அல்ல, போல, அவ்வளவுதான். அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தா இருக்கும். சரி, அவன் போக வேண்டிய இடத்துக்கு போல, அதனால சுகமாவல. நீங்க போக வேண்டிய இடத்துல போயிருக்கிறீங்க. இந்த வியாதிக்காரன் எங்க போயிருக்கிறான்? போக வேண்டிய இடத்துல போயிருக்கிறான். ஆமாவா? ஆசா ராஜா போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யல? போல. அதனால 2 வருஷம் என்னாச்சு? அந்த வியாதி இருந்துச்சு, அப்படியே அதோட கதையை முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் முடிஞ்சிச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போகல இல்லையா? சரி, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கிறோம் தானே, நம்ம எப்படி பிரச்சனையா மாறல? அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? ஏதோ நீ கஷ்டப்பட்டு உன்னை நெருக்கி உன்னை ஒடுக்கி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை கூட்டி என்ன செய்ய முடியல. நான் சொல்றேன், பின்னாடி அதை சொல்றேன். அப்ப தேவன் என்ன புரிஞ்சு என்ன பார்க்கிறாரு? நீ எப்படி வர, நீ எப்படி வரன்னு பார்க்கிறார் இல்லையா? இந்த மத்தேயு 14-15 வழக்கமா பார்த்து நிற்கிறது இல்லையா? எப்படி போனாங்க ஜனங்க? கால்நடையா போனாங்க இல்லையா? அவருக்கு முன்னாடி இவங்க போயிட்டாங்க இல்லையா? அவரே போல, இவரே போயிட்டாங்க. இவங்க அவருக்கு முன்னாடி போயிட்டாங்கல்ல. எப்படி போனாங்களா? அது பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் நடந்து அவருக்கு முன்னாடி போயிட்டாங்க. தலைவர் படகுல போறாரு, அவங்க எல்லாம் நடந்து போறாங்க. அது எதை நடக்கிறாங்க? மணல்ல நடக்கிறாங்க. மணல்ல அவ்வளவு வேகமா நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் கால் வலி எடுத்துக்கும். தலையில நடக்கலாம், மணல நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் கண்ணு நடக்கும், கால் வலி எடுத்துக்கும், கால் ரொம்ப வலி எடுத்துக்கும், நடக்க முடியாது. ஆனா அந்த நடக்க முடியாத இடத்துல போனவெல்லாம் யாரு? வியாதிக்காரன். போனவெல்லாம் யாரு? பிரச்சனை உள்ளவன். போனவெல்லாம் யாரு? பலவீனம் உள்ளவன். போனவெல்லாம் யாரு? கஷ்டம் உள்ளவன். எல்லாம் எப்படி போயிட்டாங்க? இவருக்கு முன்னாடி போயிட்டாங்க இல்லையா? அப்ப இவருக்கு பின்னாடி இவர் தான் லாஸ்ட். இவருக்கு பின்னாடி கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. இவர் போனவன் என்ன பண்ணிட்டாங்க? கேட்டை லாக் பண்ணிட்டாங்க. உள்ள எத்தனை பேர்? அத்தனை பேர் ஆயிட்டாங்க. பார்த்தாரு, மனதுருகனாரு, சுகமாக்கி அனுப்பிட்டாரு. ஏன் சுகமாக்கினாரு? அந்த உற்சாகத்தை பார்த்தாரு. எல்லாருமே யாரு? பலவீனம் உள்ளவன், நோய் பாய்ச்சவன், பிரச்சனை உள்ளவன். எப்படி வரான்? அது பட்டணத்துல இருந்து கால்நடையா அவருக்கு முன்னால நடந்து வந்தான் பைபிள் சொல்லுது. அவருக்கு முன்னால நடந்த மார்க் சொல்றாரு. அவருக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? எல்லாம் கால்நடையாய் நடந்து போனாங்க. மார்க் 6ல பாத்தீங்கன்னா வாசிக்க நேரம் இல்ல. ஆனா என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்ப அவனுக்கு என்ன இருக்குது? உற்சாகம் இருக்குது. இன்னைக்கு உற்சாகத்தின் அடையாளம் என்ன? நீ உற்சாகமா ஆணைத்து அடையாளம் என்ன? இனி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஓகே, அதாவது எல்லாரும் சொன்ன ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நெருக்கடிகள், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ சம் பிரச்சனைகள். அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? முன்னி வர முடியாது. ஆனா யாருக்கு தெரியும்? இப்ப நான் தான் சொல்றேன், இந்த 3 கூட்டத்துக்கு எந்த சாதகமான சூழல் எதுவுமே இல்ல. ஆனா ஒருத்தனுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. இவன் என்ன செய்ய முடியும்? இவன் தான் முன்னாடி வந்திருக்கணும். ஆனா யார் வரல? இவன் முன்னாடி வரல. ஆனா என்ன பண்றான்? நடக்க முடியாத முன்னாடி போயிட்டான், பார்க்க முடியாத முன்னாடி போயிட்டான், கை கால என்ன செய்ய முடியாது, எல்லாம் அப்படி சுருங்கி கிடக்கு. அவன் முன்னாடி போயிட்டான், இவன் என்ன செய்ய முடியல. இவன் காரணம் சொல்லி உட்கார்ந்து நிற்கிறான். நான் வாசித்த வேதத்தின்படி நம்ம ஆண்டவர் காரணத்தை ஏற்றுக்கொள்ற ஆண்டவரே இல்லை என்பது என்னுடைய வேதத்தின் கருத்து. என்னுடைய வேதத்தின் கருத்து. நான் எந்த காரணம் வேணா சொல்லலாம், பட் நான் சொல்லுகிற காரணத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிடையாது என்பது என்னுடைய வேதத்தின்படி, ஏன் வேதனை அறிவின்படி எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மற்றவனுக்கு கொடுத்துருக்கானா இல்லையோ, ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்குது? பட் நான் போவதற்கு எல்லா சாதகமான சூழ்நிலைகளும் எனக்கு இருக்குது. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? முன்னாடி போயிருந்தா அந்த முன்னாடி என்ன அடையாளம்? உற்சாகமா. அந்த உற்சாகமா போயிருந்தா நான் என்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருப்பேன். அவர்தான் விடுதலை ஆக்கணும். அவர்தான் விடுதலை ஆக்கணும். என்ன செய்யல? விடுதலை ஆக்கல இல்லையா? விடுதலை ஆக்கல. அப்ப என்ன விடுதலைக்கு என்ன வழி? போகணும். இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருந்தோம்னு சொன்னா உற்சாகத்தை என்ன அடையாளம்? அவ முன்னாடி போனவங்க உற்சாகமா அர்த்தமா? இப்ப அப்படி ஒரு கேள்வி எழுமணும் தானே. முன்னாடி போயிட்டா உற்சாகமாக அர்த்தமா இல்லையா? அவங்க வீட்டில் பிரச்சனை கூட இருக்கும், அங்க இருக்கிறதவங்க வந்து என்ன செய்யலாம்? அப்படி இருக்கு தானே? இருக்குமா இருக்காதா? இருக்கு தானே? அப்படின்னா எங்கேயோ உட்காந்துக்கிறாங்க, இங்கே ஏன் வந்து உட்காந்துக்கிறாங்க? இங்கே ஏன் வந்து? அப்ப அதுல என்ன இருக்குது? சரிப்பா இங்க தான் பெரிய தொல்லையா இருக்குது, அங்க போனா என்னெல்லாம் இருக்கலாம், தொல்லையில்லாம இருக்கலாம், அப்படியாவது வராங்கல்ல. எதுக்கு? ஆக மொத்தம் என்ன? உற்சாக மனது இருக்குமானால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? ஆசை அந்த தீர்க்க முடியாத, யாராலுமே தீர்க்க முடியாததை அங்க தீர்ந்துடும் இல்லையா? அப்ப மாறவே முடியாத பிரச்சனை எப்ப மாறும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மாறணும். எப்படி மாறும்?
உற்சாகமா இருந்தா மாறும். சரி, இப்போ ரெண்டாவது பாட்டு. இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு வாங்க. இப்போ வாசிக்கலாம். இப்போ தொடர்ந்து முதல்ல இருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பண்டிகை ஒன்று வந்தது. இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேம் எங்க போனாரு? ஆட்டு வாசலுக்கு போனாரு. ஆட்டு வாசல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குருடங்கிறான், சப்பானிக்கிறான், சுமின உருப்படிங்கிறான், வியாதிக்காரங்கிறான், 4 கூடங்கிறாரா? இவர் எங்க போனார்? நேரா உண்மையிலே ஒரு பணம் எங்க போயிருக்கணும்? ஒன்று குருடங்கிட்ட போயிருக்கணும், இல்லை சப்பானி கிட்ட போயிருக்கணும், இல்லை சுமின உருப்படியும் கிட்ட. இந்த 3 கொடுத்து விட்டு எங்க போயிட்டாரு? சாக்கு அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டாரு. யார்கிட்ட போயிட்டு? அவங்க உற்சாகம் இல்லாம இருக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டாரு இல்லையா. இப்போ அவனது போய் என்ன கேட்கிறாரு? என்ன பண்ணி சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார் இல்லையா. உடனே அவன் என்ன சொல்றான் இல்லையா, அவன் சொல்றான் ஓகே நீ என்ன பண்ணு, நீ படிக்க எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அவனை சுகமாக்கிட்டார் இல்லையா. இவனை சுகமாக்கல. யார? மற்ற 3 கூட்டத்தை என்ன செய்யல? ஏசு என்ன செய்யல? வந்தாரு, அவனை சுகமாக்கிட்டு போயிட்டே இருந்துட்டார் இல்லையா. வேற யாரையுமே என்ன செய்யல. இப்போ எல்லாரும் எப்படி இருப்பான்? என்னையா ஏசு பார்த்தா நல்லவர் நல்லவர்னு சொல்றாங்க, ஏசு பார்த்தா நல்லவர்னு சொல்றாங்க. வந்தாரு, அவன் தான் அப்படி உட்காந்து கிடக்கிறான், நல்லா இருக்கிறவன் உட்காந்து கிடக்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? அவனை போனாரு, அவனை சுகமாக்கிட்டாரு. நான் எப்படி இருக்கிறேன்? நடக்கவே முடியாத, என்னை பார்த்தா பரிதாபப்பட முடியாதா? கண்ணே இல்லாமல் இருக்கிறேன், என்னை பார்த்தா பரிதாபம் வராதா? இல்லையா. சூழ்நிலை கையெல்லாம் அப்படி சுத்தப்ப கிடக்கு, என்னை பார்த்தா பரிதாபம் வரக்கூடாதா? ஆனால் அவனுக்கு என்ன இல்லை. அப்போ நேராக போயிட்டு அவனை மட்டும் சுகமாக்கிட்டு போயிட்டார் இல்லையா. அதான் முதல் பாடணும், என்னாலன்றி விடுதலை இல்லை இல்லையா. அப்போ விடுதலை யாரால? இயேசுவால. அப்போ இயேசு என்ன பண்ணிருக்கவங்கள விடுதலை ஆக்கணும் இல்லையா. ஏன் அவங்கள விடுதலை ஆக்கல? அவர்களுக்குள்ள உற்சாகம் இல்லை. இப்பதான் சொன்னீங்க உற்சாகம் இருக்குன்னு, இப்ப அவருக்குள்ள உற்சாகம் இல்லைன்னு சொல்றீங்களே இல்லையா. நான் விளக்குறேன். இப்ப ரெண்டாவது இப்ப இவனை கொஞ்சம் பார்த்து, இவனை பார்த்துட்டு அங்க போயிட்டோம்னா விளக்கம் புரிஞ்சுக்க நமக்கு. யாரை பார்த்துட்டு? இந்த வியாதிக்காரனை பார்த்துட்டு நம்ம அங்க போய் அவங்க இந்த 3 கூட்டத்துக்கிட்ட போயிட்டு வச்சுக்கோங்க, நமக்கு விளக்கம் புரிஞ்சு போயிடும். இவன் என்ன உற்சாகத்தில் இருந்தான், அவன் ஏன் உற்சாகத்தில் இல்லைன்றது நமக்கு புரிஞ்சு போயிடும் இல்லையா. இப்போ அவங்கள்ட்ட போனாரு, என்னப்பா சுகமாக விரும்புறியான்னு கேட்டாரு. அவன் என்னென்னமோ சொன்னான். சரிப்பா அவங்க படிக்க எடுத்துக்கிட்டு நட அப்படின்னாரு இல்லையா. இப்போ படிக்கிறது அவன் எங்க போகணும்? அங்கதானே போகணும். படுக்கை எடுத்து எங்க போகணும்? வீட்டுக்கு போன இல்லையா. அவன் வீட்டுக்கு போல, ஆலயத்துக்கு போயிட்டான். வாசிக்கலாம் தொடர்ந்து. உடனே அவன் மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. 15 வசனம் 16 வசனம் 14 அதற்கு பின்பு இயேசு அவனை எங்க கண்டு? இவன் எங்க போக சொன்னாரு? எழுந்து நடந்து போனிட்டாரு. சர்ச்சுக்கு போன சொல்லல. இவன் என்ன சொன்னாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எங்க வேணா போன்ட்டார். நீ எங்க வேணாலும் அந்த பிசாசு பிடிச்சிருக்காது வீட்டுக்கான போன சொன்னார். இவனுக்கு ஒன்று வீட்டுக்கான போன சொல்லணும், இல்லை சர்ச்சுக்கான போன சொல்லணும் இல்லையா. அதனால எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்க நாம? இப்போதான் 38 வருஷமா எங்க கிடந்தான்? வீட்டையே பார்க்கல. வீட்டையே ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா பொன்னாட்டி பிள்ளையே பார்க்கல, அப்பா அம்மாவை பார்க்கல, ஆடு மாட எப்படி இருக்கும்? முதல்ல எதை பார்க்கணும்? இல்ல அதான உண்மை. முதல்ல எதை பார்க்கணும்? அம்மாவை பார்க்கணும் இல்லையா, அப்பாவை பார்க்கணும், அடுத்தது சொந்தக்காரை எல்லாம் பார்க்கணும் இல்லையா. சாட்சி சொல்றதுக்காக பார்க்கணுமா பார்க்கணுமா? ஏசு எனக்கு அற்புதம் செஞ்சார், ஏசு எனக்கு நான் நல்லா ஆயிட்டார், ஏசு நான் சுகமாக, அது சொல்றதுக்காவது காட்டணும்ல. 38 வருஷமா வீட்டு வாசனையே இல்லாம, யாருமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம வீட்டை விட்டு எங்க வந்து உட்கார்ந்து கிடக்கிற? ஒரு குளத்துக்குள்ள இருந்து உட்கார்ந்து கிடக்கிற இல்லையா. இப்ப அற்புதமா ஏசு சுகமாக்கிட்டாரு, எழுந்து போன்னு வேற சொல்லிட்டாரு. நீ எங்க வேணாலும் என்ன செய்யலாம், போகலாம். ஆனா எங்க போயிருக்கலாமே? நேரா வீட்டுக்கு போயிருக்கலாம். அவன் போன இடம் எங்கன்னா, அவன் இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. உற்சாகத்தை 2வது என்ன தெரியுமா? யாரும் சொல்லாமலேயே, யாரென நிர்பந்திக்காமலேயே, யாரென வற்புறுத்தாமலேயே, யாரையென தூண்டாமலேயே, யாரையென ஏவாமலேயே எங்க போயிட்டாமே? இவனை ஆயுத போக சொல்லி யார் சொன்னா? இவனை சர்ச்சுக்கு போன சொன்னது யாரு? யாருமே கிடையாது. படுக்கை எடுத்துட்டு போன்னு தான் சொன்னாரு. அவன் நேர பெட்டுக்கு எங்க போயிருக்கணும்? வீட்டுக்கு போயிருக்கணும். அவன் வீட்டு போய் குளிச்சிருக்கலாம், ட்ரெஸ் பண்ணி இருக்கலாம், எங்க வந்திருக்கலாம். சரி அடுத்த வாரம் என்ன பண்ணிடலாம், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிருக்கலாம். யாரோட நிர்பந்திக்கல, யாரோட ஒண்ணுமே சொல்லல, எந்த காரியமே கிடையாது. அவன் வீட்டுக்கு போனா ஏன்டா சர்ச்சுக்கு வரலன்னு யாரும் கேட்கவும் முடியாது. ஏன்? இன்னைக்கு தான் பெட்ல இருந்து வீட்டுக்கு போறான்.
சரி, இன்னைக்கு மேல எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி என்ன செய்றாங்க? வீட்டுக்கு வராங்க இல்லையா? இப்ப நேரா பஸ் வந்து செங்கம் பஸ்ஸால இறங்கிட்டாங்க. எங்க போவாங்க? இப்பதான் எங்க வராங்க? ஹாஸ்பிட்டல் வராங்க. ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 2 வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இறங்கின உடனே அவங்க பஸ் கண்ணு எதை தேடும்? ஒன்னு சொந்தக்காரன் என்ன வந்திருக்கானு தேடும் இல்லையா? இல்ல ஏன்னா ஆட்டோக்காரன் ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தேடும். இல்ல நம்ம ஊருக்கு ஒரு பஸ் இருக்கான்னு தேடும் இல்லையா? எங்கேயாவது சர்ச்சுக்கு போற பஸ் இருக்கான்னு தேடுமா? இல்ல ஐயா, நான் இப்படிதான் நான் வந்திருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் வந்துட்டேன், நான் எங்க போறேன்? நான் சர்ச்சுக்கு போகணும், என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் யாராவது கூட்டு போங்க, இல்ல யாராவது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்படி யாராவது? சரி, அதே மாதிரி நம்ம சர்ச்சில் ஒரு பிலீவர் அவங்கள பார்த்து, அக்கா நல்லா இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கா? இல்லை தம்பி, இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். எங்கே போயிட்டு வரேன்? வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வந்துடுறேன். எங்க? இல்லை நம்ம வீட்டிலேருந்து ஒரு தம்பி, நம்ம சர்ச்சில் யாரோ ஒரு தம்பியோ ஒரு அக்கா யாரோ பார்த்துட்டு, எப்படி இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வரீங்களா? நாங்கள் தான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். நான் சர்ச்சுக்கு தான் போகிறேன், நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அக்கா என்ன சொல்லுவாங்க? வந்துக்கிட்டு எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்க டிஸ்சார்ஜ் தானே வெளியில போறான். இப்ப கட்டப்பையில ட்ரெஸ் எடுத்துட்டான் யாரு? இந்த வியாதிக்காரன். கட்டப்பையில ட்ரெஸ் எடுத்து ரெண்டு பேக்ல 2 தூக்கின்னு போறான் போ இல்லையா? இப்ப நமக்கு 2 பேக் தூக்கின்னு வருவாங்கல்ல. இப்ப வயங்கனோட எங்க இறங்கிட்டாங்க? பஸ்ஸால இறங்கிட்டாங்க. வந்து என்ன செஞ்சாச்சு? பஸ் இறங்கியாச்சு, ஹாஸ்பிட்டல் இறங்கியாச்சு. இப்ப அடுத்து எங்க போகணும்? யாராவது சர்ச்சைக்கு போலான்னு தோணுமா? யாரோ சொல்றாங்க வீட்டில் இருக்கிறவனுக்கு எப்ப சர்ச்சைக்கு போகணும்னு தோணல, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கு சர்ச்சைக்கு போக தோணும். என்ன இல்ல அவனுக்கு? என்ன அவனுக்கு இருக்குது? இவனுக்கு எங்க இருக்குது? நான் இருக்க போக வேண்டிய இடத்துல போயிடணும். நான் எப்படி இருந்தேன்னு முக்கியம் இல்ல, இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு. சரி, நான் உண்மையா சொல்லுங்க, 30 வருஷமா இவனை பக்கம் என்ன உட்காருவாங்களே, இவன் உட்கார்ந்தா நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? எப்படி எவ்வளவு வாசனை அடிக்கும் மேல. ஏன்னா 30 வருஷமா எப்படி படுத்து கிடக்கிறான்? ஒரு நல்ல இடத்துல இல்ல, ஒரு மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான், அநேக வியாதிகளோட கிடக்கிறான், ஒரு நல்ல சௌகரியம் இல்ல, நல்ல காரியங்கள் கிடையாது, அந்த இடத்துல கிடக்கிறான். எப்படி போவான்? அவன் மேல எப்படி இருக்கும்? அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும்? சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறவங்க பார்த்துட்டு வந்தாலே நம்ம குளிச்சுட்டு உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கு இல்லையா? 30 வியாதியா படுத்துக்கணும், இவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? குளிக்கல, எப்படி சர்ச்சைக்கு வர்றது? குளிக்கல, அவன் குடிச்சிட்டே சர்ச்சைக்கு வர, குளிக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? போட ஒரு சின்ன பையன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. சின்ன ஒரு இவன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 வருஷம் பையன் படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போனால் அந்த அக்கா எல்லாரும் சில பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் கூட ஜோம் பண்ண போகிறான். உடனே கேட்குறான், நான் கோழிக்கறி சாப்பிட்டேன், எப்படி ஜோம் பண்ணிக்கிறது? என்ன பயம் இருக்கு? அவன் ஆட்டையை முழுகிட்டு வந்து உட்காந்து கிடக்கிறான். நான் யோசிச்சேன், நம்ம என்ன பண்ணிடுறான், மொத்தம் ஒரு கோழி ஒன்னா முழுகிட்டு வந்து உள்ள உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்ன இல்லை? சின்ன பையங்க, சின்ன பையன். அவனுக்கு என்ன பையன் இருக்கு? கவுச்சு சாப்பிட்டமே, எப்படி சாமி கிட்ட போறது? அப்படி எப்படி கோயிலுக்கு போல ஜெபம் பண்றதுக்கு வரும்போது அவன் அவ்வளவு பையன் இருக்கு இல்லையா? நம்ம ஆளுங்களுக்கு அவன் ஆண்டவர் அறியல, ரட்சிக்கப்பட்டவன விசுவாசி பிள்ளை இல்ல, ஒரு தேவனை அறியாதவன், ஒரு அறியாத குடும்பத்தை பிறந்திருக்க சின்ன பையன். அவன் என்ன இருக்கு? அவன் சொல்றான், கோழிக்கறி சாப்பிட்ட எப்படி, கோழிக்கறி சாப்பிட்ட எப்படி, பரவாயில்ல வாடா தம்பின்னு. பரவாயில்ல வாடா தான் ஒதி நிக்கிறான். பல பசங்க 3 பேர் நிக்கிறாங்க, இவன் ஒதி நிக்கிறான். எனக்கு அவன் சொல்லினே இருக்கிறான், நான் கேட்டபடி சொல்லல, அவனே சொல்லினே இருக்கிறான். பக்கத்துல சொல்றான், டே நான் சாப்பிட்டேன்டா, டே நான் சாப்பிட்டேன்டா, நான் எப்படி ஜெபிக்கிறது, எப்படி வேண்டிக்கிறது? ஒரு அறியாத ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற ஒரு தேவ பயம் இன்னைக்கு யாருக்கு இல்ல? இன்னைக்கு வளர்ந்துட்டோம், வளர்விதமா இருக்கிறோம், ஆனா என்ன இல்ல? ஆனா தேவ பயம் இல்லையே. அவன் பாருங்க, வீட்டுக்கு போயிருக்கலாம், 30 வருஷம் வீடை பார்த்து, 30 வருஷமா வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது, வீட்டுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. அவன் பார்க்கறான், என் வீட்டை விட, என் வீட்டுல இருக்கிறவங்களை விட, ஒருவேளை திருமணம் தான் என் மனைவியை விட, எனக்கு பிள்ளைங்க இருந்தாங்க பிள்ளைகளை விட, நான் எங்க போக விரும்புறேன்னா தேவ சமூகத்துக்கு போக விரும்புறேன். சரி, இவன் எங்க போயிட்டான்? சுகமான உடனே எங்க போயிட்டான்? நேர போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான் இல்லையா? இப்ப இயேசு கேளுங்க, ஏசப்பா ஏன் அவங்களை யாரையும் சுகமாக்கல அப்படின்னு இப்ப அவரை கேட்கலாம் இல்லையா? இப்ப 7ஆம் வசனம் படிங்க.
வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னில் குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளேயே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிட்டான். யாரோ ஒருத்தன் இறங்கிட்டான் இல்லையா? இப்ப இறங்கணும் என்ன ஆயிடுவான்? சுகமாயிடுவான் இல்லையா? சுகமாயிட்டியப்பா, நீ எங்க இருக்கிறப்போ? சுகமாகிட்ட, யாராலுமே மாற்ற முடியாத பிரச்சனை. இந்த குளத்தை என்ன பண்ணிட்ட? சபைக்கு வந்த, சபையில கத்த மாறிடுச்சு. இப்ப அடுத்து எங்க இருக்கணும்? இருக்கணும்ல. இவன் எங்க இந்த சுகமாக்கப்பட்ட அந்த 38 வருஷமா, நான் சொல்ல ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் சுகமா இருந்தா கூட 38 சுகமா இருப்பாங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் சுகமா இருந்தா கூட 38 சுகமா இருப்பாங்களா? இந்த 38 பேர் எங்க? அப்ப இயேசு அவங்கள சுகமாக்க போகல? அந்த உற்சாகம் இல்ல. என்ன உற்சாகம் இல்ல? உற்சாகத்துக்கு 2 அடையாளம். முதல் அடையாளம் என்ன? நான் ஃபர்ஸ்ட் நான் போகணும். இது உற்சாகத்தின் முதல் அடையாளம். ரெண்டாவது என்ன? யாருமே சொல்லாம, என்னை யாருமே வற்புறுத்தாம, என்னை யாரும் தோண்ட வேண்டிய அவசியம் இல்ல. நேராச்சு நேராச்சு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு ஜெபம், இன்னைக்கு போகணும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யார் எனக்கு சொல்லவும் கூடாது. எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? திங்கக்கிழமை எல்கேஜி பள்ளிக்கு ஸ்கூல் போன டைம் தெரியுதா? திங்கக்கிழமை எல்கேஜி வண்டுக்கு நண்டுக்கும் நாள் தெரியுதா? இன்னைக்கு மண்டே. இன்னைக்கு என்னது? மண்டேல ஒண்ணு இல்லதான். ஆனா என்ன சொல்லுது? இன்னைக்கு மண்டே. எங்க போனோம்? நான் ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா? சரிம்மா, அத்தனை வருஷம் என்ன படிச்சேன்? நான் ஸ்கூலுக்கு போனேன், அவ்வளவுதான். நானு இவன் ஆலயத்துக்கு போன சொல்லல, அவங்களையும் சொல்லல, இவனையும் சொல்லல. ஆமா, ஒருவேளை நேத்திக்கு வந்து இன்னைக்கு சுகமாயி வெளியில போயிருக்கலாம். ஆனா இவன் அவன் நேத்து தான் வீட்டை விட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு சுகமாகி வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா எங்க பார்க்க முடியல? அவனை இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஆனா இவன் 38 வருஷம் ஆச்சு. வீட்டை பார்த்து பல வருஷம் ஆச்சு, சொந்த பணம் பார்த்து பல வருஷம் ஆச்சு, பெற்றோரை பார்த்து பல வருஷம் ஆச்சு, எல்லாரையும் பார்த்து பல வருஷம் ஆச்சு, நல்ல நிகழ்ச்சியை பார்த்து பல வருஷம் ஆச்சு. எங்கே உட்கார்ந்து கிடக்கிறான்? இந்த குளமே கதின்னு உட்கார்ந்து கிடந்தான். யாரைய பார்த்து உட்கார்ந்தான்? வியாதிகரைய பார்த்து உட்கார்ந்தான். அந்த குளத்தையே பார்த்து உட்கார்ந்தான். 38 வருஷமா வேற எதையுமே பார்க்கல, எதையுமே பார்க்க முடியல. அப்படி இருக்க எப்படி போயிருக்கணும்? 40 வருஷம் சப்பானி நடந்தான் இல்லையா? என்ன பண்ணான்? இழந்தான், குதிச்சான், ஆடினான், பாடினான், எங்கெங்கயோ ஓடினான்ல. இவன் எப்படி ஓடி இருக்கணும்? இவன் எப்படி ஓடி இருக்கணும்? எங்க வேணா ஓடி இருக்கணும். எப்படி எல்லாம் ஆடி இருக்கணும், எப்படி எல்லாம் போயிருக்கணும். அவன் சொல்றான் எங்கேயும் ஆடல. படுக்கிறது இயேசு போன்னு சொன்னாரு. அவன் நேரா எங்க போனானா? இயேசுவனை தேவாலயத்திலே கண்டு. யாருமே சொல்லல. அப்ப உற்சாகம் 2வது அடையாளம் என்ன? நம்மளை யாரும் வற்புறுத்த வேண்டாம், யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்துருங்க, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்துருங்க, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்துருங்க. யாரும் சொல்ல வேண்டாம். டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். யாரும் சொல்ல வேண்டாம். எனக்கு உற்சாகம் என்ன பயமா? அவனே இழந்தான், அவனை சாப்பிட்டானா தெரியாது. அவன் என்ன சாப்பிட்டான்னு, அவன் கையில என்ன காசு வச்சிருந்தான்னு. ஏன்னா 10 பைசா கொடுக்க ஆள் கிடையாது அவனுக்கு. என்ன சாப்பிட்டு இருப்பான்? ஒரு டீ குடிச்சிருக்க முடியுமா? நல்ல தண்ணி குடிச்சிருக்க முடியுமா? ஒருவேளை போற வழியில தண்ணி குடிச்சிருக்கலாம். வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவன் எங்க போய் உட்கார்ந்து கிடக்கிறான்? ஆலயத்தில் உட்கார்ந்து கிடக்கிறான். ஏன் கதவை சுகமாக்க மாட்டாரு? ஏன் கதை விடுதலை ஆக்க மாட்டாரு? ஆனா மத்த ஒரு கூட்டத்தை ஏசன செய்யல. இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான். ஆனா ஏசன செய்யல, அவனை சுகமாக்கல, அவனை விடுதலை ஆக்கல. ஏன் விடுதலை ஆக்கல? அவனுக்கு உற்சாகம் இல்லப்பா. என்ன உற்சாகம் இல்ல? இத்தனை வருஷம் சுகமான இல்ல. அவனா எங்க? 10 பேர் வந்தாங்க, ஐயா எங்களை சுகமாக்கு, போங்கப்பா சுகமாவீங்க. எல்லாம் சுகமாயிட்டாங்க. ஒருத்த மட்டும் திரும்பி வந்து, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, என்ன சுகமாக்கிட்டீங்க. ஏச கேட்ட கேள்வி என்ன? மத்த 9 பேர் எங்கப்பா? மற்ற 9 பேர். அப்ப ஏசு என்ன எதிர்பார்க்கிறா? அப்ப சுகமாக்கப்படும் எங்க இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு எதிர்பார்க்கிறார்ல. அப்ப இவனை பார்த்திருக்க மாட்டாரா? அப்ப ஏன் நம்மளை விடுதலை ஆக்கல? அவரு பார்க்கும். விட்டன்னு வச்சுக்கோங்க, இவனை எங்க பிடிக்க முடியாது. இல்ல அவனை சொல்ற, இந்த 3 கூட சுகமாக்கல. என்ன பண்ணிருப்பாரு? ஏன் சுகமாக்கல? இவனை மட்டும் நீ சுகமாக்கினு வச்சுக்கோங்க, அடுத்தவன் என்ன செய்யணும்? காணவன போஸ் அடிச்சு ஒட்டணும். என்னது?
இன்னார் என்ன செய்யவில்லை, காணவில்லை. கண்டுபிடித்து தருகிறவர்களுக்கு இல்ல தக்க சன்மானம் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். என்ன செய்யணும், அப்படி காணாமல் நோட்டீஸ் அடிச்சு இருக்கு, ஒட்ட வேண்டியது இருக்குப்பா. ஆனா என்ன செய்ய வேண்டாம், இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும்பா. எங்க இது இருந்தாதான் என்ன பண்ணுவான், இருப்பாங்க. இல்ல என்ன செய்ய மாட்டான். சில பேர் பிசா ஆடி என்ன செய்வாங்க, பிசாசு போயிட்டு இவன் போயிட்டு இல்லையா, இது இப்படி பண்ணியாம இப்படி போயிட்டு இல்லையா, அவர் பார்த்தாரு, இல்ல இல்ல இருக்கட்டும். ஏன் இருக்கட்டும், இது இருந்தா அவன் என்ன பண்ணுவான், இருக்குவான். இல்லன்னு என்ன செய்ய மாட்டான். இது இல்லன்னா இவன் இருக்க மாட்டான். என்ன பண்றது, அப்ப அதை விடு. எதை விடு, இதுதான் உண்மை. சரியா, அவருக்கு எங்க நமக்கே இவ்வளவு முழக்குது, அவருக்கு எவ்வளவு இருக்கும் இல்லையா. அவரு எவ்வளவு பெரிய ஆளு அவருக்கு தெரியும். இவனை மட்டும் இதை துரத்து, இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இப்படி போகும், இவன் இப்படி போயிடுவான் இல்லையா. ஆனா ஒருத்தன் தேடி போனார் இல்லையா, போய் விடுதலை என்ன பண்ணா, எல்லாம் போயிடுச்சு, அம்மா அமைதியா உட்கார்ந்துட்டான். எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு இல்லையா, அவன் போய் அமைதியா உட்கார்ந்துட்டான்ல. சரி, எங்க இந்த அம்மா இந்த இவனாலும் பரவாயில்ல, ஆம்பளை வயசு பையன், இவனை போய் சுகமாக்கணுங்க. அதே ஊர்ல ஒரு அம்மா எத்தனை வருஷமா அவஸ்தைப்பட்டுக்குது, போய் சுகமாக்கலாம்ல, ஏன் சுகமாக்கல, அது போச்சு சுகமா வீட்டுக்கு வந்து பாரு, அதோட சரி. சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா. இவன் எங்க தேடி எங்க போனாரு, சுடுகாட்டுக்கு போனார் இல்லையா, அவனை தேடி போனார் இல்லையா, போனாரு, வந்தா சுகமாயிட்டு போயிட்டாங்க இல்லையா. இவன் ஆம்பளை வயசு பையன், இவன் 5 வருஷம் கழிச்சு கூட இவனை சுகமாக்கலாம். யார, இவனை இல்லையா. அங்க ஒரு பொம்பளை பாவம் இல்ல, பொம்பளைனா பாவம் தானே, பாவம் அப்படின்னு யார சொல்ற, ஐயோ அவங்க என்ன பாவம் அப்படின்ற, சரியா பாவம் தானே. அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருக்குது, 12 வருஷமா அவன் பிரச்சனையா இருக்குல்ல. என்ன செய்யணும், இங்க வந்தீங்கல்ல, அப்படியே 2 ஸ்டெப் போன என்ன ஆயிடும், அந்த அம்மா சுகமாக்கிட்டு இருக்கலாம்ல. ஏன் ஆக்க மாட்டேன், அது வரும் சுகமாக பத்தியா, அப்பதான் அவனை பார்க்க முடியும். அப்பதான் அதுக்கு பிறகு அந்த 12 அந்த 5க்கு பிறகு தேடுங்கள், அந்த அம்மாவை பார்க்கலாம். அந்த மார்க் 5க்கு பிறகு அந்த அம்மாவை தேடுங்கள் பார்க்கலாம், எங்கேயும். அப்ப ஏன் கத்த தேடி போய் சுகமாக்கல, சரி அதவா விசுவாசம் இவருடைய வல்லமா போச்சு, சுகமாயிடுச்சு இல்லையா. ஆனா இயேசு என்ன இல்ல, இவனை சுகமாக்கணும், நம்ம சுகமாக்கணும் தானே, ஏன் ஆக்கல, அவருக்கு தெரியும் இத சுகத்தைப்பட்டு போகும் பத்தியா, அதோட இது போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு பாருங்களேன். பிரச்சனை இந்த பக்கம் போச்சு, இந்த அம்மா இந்த பக்கம் போச்சு பாரு, அதோட சரி. அது பிறகு ஆனா அவனை பாருங்க, வீட்டுக்கு போனா 10 பட்டணத்துக்கு போயிட்டான். இவர் வருவாரே தெரியாது, எல்லாம் சண்டை போட்டு அனுப்பிட்டான். ஊருக்காரலாம் எங்க ஊர் பக்கம் காலையை வைக்கணும் என்ன பண்ணிட்டான், சண்டை போட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் சொல்றேன் நான் ஆளை சேர்த்து வைப்பேன். எவ்வளவு பேர் சேர்த்துட்டான், அந்த 10 ஊர்களை உண சேர்த்துட்டான் பாருங்களேன். அந்த 10 ஊருக்கும் ஓடிட்டான் பாருங்களேன். அந்த 10 ஓடி சொல்லிட்டான் பாருங்களேன். ஏன், உற்சாகம். அப்ப யாரை கதை தேடி போய் விடுதிக்கு விரும்புறா, அந்த உற்சாகத்தை அடையாளம் என்ன, யாரும் சொல்லாமலே, யாரும் வற்புறுத்தாமல, யாரும் தூண்டாமல தன்னிச்சையா செயல்படுற பத்தியா, இது உற்சாகத்தின் 2வது அடையாளம். இந்த 2 அடையாளத்துல நீங்க எந்த அடையாளம், ஒண்ணு நான் முன்னாடி போகணும், ஓகே, இல்ல யாருமே சொல்லாம நான் போகணும். இந்த 2 அடையாளத்துல நமக்கு என்ன அடையாளம் இருக்கு, இந்த 2 அடையாளத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன அடையாளம் இருக்கு. ஏன் நம்மளை கத்து சுகமாக்கல, நம்மளை தாண்டி போயிட்டாரு. யாரையோ போய் சுகமாக்குறாரு, நம்மளை சுகமாக்கல. யாரையோ போய் சுகமாக்குறாரு, இவனை சுகமாக்கல, இவனை தாண்டி தான் போறாரு. முதல் கூட்டம் என்ன கூட்டம், குருடர். 2வது கூட்டம் என்ன கூட்டம், அது எப்படி சொல்லலாம் இல்லையா. முதல் வார்டு என்ன வார்டு, இல்ல விலகிற மாதிரி சொல்றேன் இல்லையா. முதல் வார்டு என்ன வார்டு, குருடனுடைய வார்டு இல்லையா. 2வது வார்டு சப்பானியுடைய வார்டு. 3வது வார்டு, 4வது வார்டு. இப்ப ஏசு எத்தனை வார்டு தாண்டி போனோம், இவர் வராதவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பான், சப்பானி எழுந்து உட்கார்ந்துருப்பான் இல்லையா. ஏசு வர என்ன பண்ணிருப்பாரு, நம்மள சுகமாக்கணும் இல்லையா, கிராஸ் பண்ணிட்டாரு, அப்படி வெக்ஸாய் உட்கார்ந்துட்டு இருப்பான். குடலுக்கு தெரியாது என்ன சத்தம், ஏசு வராரு, சுகமாக்கிடுவாரு, எழுந்து உட்கார்ந்தான், தாண்டிட்டாரு. அடுத்தது சூப்பின உருப்படி நம்ம பார்த்தா, ஓ நம்ம கிட்ட தான் வராரு அப்படின்னு நினைச்சிருப்பான், தாண்டிட்டாரு. ஏன், உங்களுக்கெல்லாம் என்ன இல்ல, உற்சாகம் இல்லப்பா. உங்களுக்கெல்லாம் உற்சாகம் இல்ல. உற்சாகம் உள்ளவங்க ஒருத்தர் இருக்கிறான், உற்சாகம் உள்ளவங்க ஒருத்தர் இருக்கிறான். 30 வருஷம் எதையும் பார்க்கல, எந்த நல்லதையும் பார்க்கல, எந்த கெட்டதை மட்டும் தான் பார்த்தான், எந்த நல்லதையும் பார்க்கல. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல ஏக்கம் கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது, எதுவுமே நல்லது இல்ல.
எதுவுமே நல்லது இல்லைனாலும் அவன் நினைக்கிறான் நான் எங்க இருக்கணும், நாங்க தான் இருக்கணும். என்ன பார்க்கணுமா? இயேசுவே வந்தா கூட என்ன எங்க பார்க்கணும்? தேவாலயத்துல பார்க்கட்டும். இயேசுவே பார்க்கணும். எங்க பார்க்கறது அவரை? இந்த அக்கா 2 பேர் இருந்தாங்க இல்லையா, இவங்களை பார்த்து எங்க பார்க்கணும்? வீட்டுக்கு வரணும். இவங்க 2 பேர் பார்க்க எங்க வரணும்? இவங்க ஊருக்கு வரணும், இவங்க வீட்டுக்கு வரணும் இல்லையா? அதான் நார விட்டார். அக்கா சொல்றா, ஏன் நாருது? நீ போக என்ன இல்ல இல்லையா? என்ன வரணும்? அவர் வரட்டும், அவர் வரட்டும், அவர் வருவாரு. நாரண பிறகு வருவாரு, பரவாயில்லையா? நாரண பிறகுதான் வருவாரு, பரவாயில்லையா? இல்ல நாரடிச்சுட்டு தான் வருவாரு, பரவாயில்லையா? எப்ப வருவாரு? எப்ப வந்தாரு? நாரண பிறகுதான் வந்தாரு. எங்க அவதானங்க சொல்றாங்க, என்னது? ஐயா ரொம்ப நாரும் இல்லையா? ஏன் நாருது? நல்லதான இருக்கிறீங்க, நல்லதான இருக்கிறீங்க. எங்க போயிருக்கலாம்? போயிருக்கலாமே. அவங்க யாராவது ஒரு ஆள் அனுப்பலாம், யாரையாவது. புரிஞ்சுக்கணுங்க. ஏன் உற்சாகம்? என்ன உற்சாகம்? எல்லாருக்கும் முன்னாடி நான் போனது உற்சாகம். ரெண்டாவது என்ன? யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நாங்க போனோம். இன்னைக்கு எந்த நாள்? நான் இன்னைக்கு அங்க போனோம். இன்னைக்கு எந்த நாள்? இன்னைக்கு நாங்க போனோம். யாருக்கு தெரியுது? 30 வருஷமா கிடக்கிறான், அவனுக்கு என்ன நாள்னு கூட தெரியாதுங்க. இன்னைக்கு என்ன நாள்னு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன நாள்னு தெரியும். யாரும் பக்கம் சொன்னாதான் தெரியும், காரணத்தை தாங்க தெரியுங்க. இவனுக்கு என்ன நாள்னு இன்னைக்கு இருக்க சாதம் அன்னைக்கு கிடையாது. எந்த காலண்டரும் கிடையாது, எந்த டேட்டும். நான் செல்போனை வச்சா டேட்டா பார்த்துக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா 30 தான் பார்க்கறான், குளத்தையே பார்த்துட்டு கிடக்கிறான். இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியுது எனக்கு எங்க போகணும், என்ன பார்க்கணும்னா இயேசுவே வந்தா கூட சரி. என்ன எங்க தான் பார்க்கணும் தெரியுமா? என் வீட்டுல இல்ல, என்ன பார்க்க வேண்டியதான் வந்து பார்க்கணும். என்ன பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து பார்க்கணும். அவரு என்ன எங்க பார்க்கணும்? என்ன தேவாலயத்தில் அவர் பார்க்கணும். நான் தேவாலயத்தில் தான் இருப்பேன். வீட்டோட இத்தனை வருஷம் ஆச்சு, இருக்கட்டும் இருக்கட்டும். உன் மனைவி பார்ப்பாமா, இருக்கட்டும். உன் பிள்ளைங்க எதிர்பார்ப்பாமா, இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா அழுதுருக்காங்கப்பா, இருக்கட்டும். எல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க? ஏன் அவனை நேச்சு தொகமாக மாட்டார்? ஏன் ஏசு அவனை விடுதலை ஆக்க மாட்டார்? ஏனுக்கு ஏசு அவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டார்? இந்த இடத்துல நம்ம இருப்போம்னா எத்தனை பேருக்கு சர்ச்சுக்கு போயிருப்போம்? இவன் இடத்துல நம்ம இருந்திருப்போம்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு போயிருப்போம்? நீ எத்தனை வீட்டில் உட்கார்ந்து எங்க பார்க்க விருப்பம் இல்ல? வீட்டில் உட்கார்ந்து நல்லா இருக்கவனுக்கு எங்க பார்க்க விருப்பம் இல்ல? சபைக்கு பார்க்க விருப்பம் இல்ல இல்லையா? ஒரு வியாதியா 38 வருஷமா வியாதியா படுத்துக்கிறவன் அவன் உடம்பு எப்படி இருந்திருக்கும்? சுகமானது உண்மைதான், சுகமானது. லாசர் வெளியே வந்துட்டாரு, ஆனா கட்டு அப்படித்தானே இருக்கு. கட்டு அவிழ்த்து பண்ணு தானே. அவன் சுகமானது உண்மை. உடம்பு எப்படி இருக்கும்? அவன் மனசு எப்படி இருக்கும்? இத்தனை தூக்கி ஓரம் வச்சுட்டு எங்க இருக்குன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். என்ன அடையாளம்? நான் உற்சாகமா இருக்கிறேன். கர்த்தர் பார்த்தா இவனை சுகமாயிட்டான், இவன் எங்க இருப்பானோ அங்க இருப்பான். இவனை சுகமாக்கிட்டான், இவன் எங்க இவங்க இருப்பான். ஆனா இவனை சுகமாக்கிட்டான், நான் தான் என்ன செய்யணும்? இவனை தேடணும். எங்க இருக்கிறான்? இவன் எங்க இருக்கிறான்? எந்த கல்யாணத்துல இருக்கிறான்? எந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறான்? என்ன செய்யணும்? தேடணும். நான் தேடி பார்க்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு அவ்வளவு பலன் இல்லை. அதனால என்ன செய்யல? இரு கொஞ்ச நாள் பரவாயில்ல, இருக்கட்டும், இருப்பா, ஒன்னும் அவசரப்படாது, இரு. எத்தனை நாள் இருக்கிறது? ஏற்கனவே 30 வருஷமா இருக்கிறாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், இருக்கட்டும், இரு. என்னப்பா அவசரம்? இப்ப சுகமா எங்க போக போறாங்க? சர்ச்சுக்கா போக போறாங்க? விடுதலை எங்க போக போறாங்க? சர்ச்சுக்கா போக போறாங்க? இல்ல இல்ல. அப்ப ஏன் அவசரப்படுற? அமைதியா இருப்பா, அமைதியா. கிராஸ் பண்ணிட்டாரு பாருங்களேன், 3 வாடையும் கிராஸ் பண்ணி 4வது போனாரு, 40 மணி போயிட்டே இருக்கு. அவ்வளவு அவன் நினைச்ச திரும்பியாவது வருவாரு. அந்த வழியே வரல. எந்த வழியே வரல. ஒருவேளை அந்த வழியை வந்தா ஜிந்தா பார்த்து கோசம் போட்டுவான்னு அப்புறம் அப்படியே போயிட்டாரு. ஏன்? இவனை சுகமாக என்ன இல்லை? இவனை தான் முதல்ல சுகமாக்கி இருக்கணும். விருப்பமே இல்லை. எங்கதான் இருக்கிறான்? இருக்கவே இருக்கிறான். ஆனா எப்படி இல்லாம இருக்கிறான்? உற்சாகம் இல்லாம இருக்கிறான். சரி, இதுல இன்னொரு பற்றி சொல்றேன். இப்ப அங்க யாரு இருக்கிறான்? குருட, சப்பானி, சூமிய குழப்பம் இல்லையா? இதுல உற்சாகம் மூலம் போய் இறங்கிட்டான். புரியல? இப்ப இங்க யாரு இருக்கிறான்? இப்ப இவன் 7ஆம் வசனம் சொல்றான், எனக்கு முன்னாடி போகிறது இறங்கினா சுகமாய் போயிட்டான்றான் இல்லையா? அவன் யாரு?
இந்த மூணுல ஒரு கூட்டம் தான் இருக்கணும். ஒன்று குருடனா இருக்கணும், இல்லை சப்பானியா இருக்கணும், இல்லை சுயமில் உருப்படி இருக்கணும், இல்லையா? சரி, அவன் போனால் சுகமாயிட்டான்ல, நீ அதே கேட்டகரி தானே? ஒன்றும் புரியல. இந்த குருடனும் இப்போ உங்க கூட இருக்கிறானா, சப்பானி இருக்கிறானா, சுயமில் உருப்படி இருக்கிறானா, எல்லாருமே சுகமாயிட்டான் இல்ல இல்ல? அப்ப அதில் சுகமாக இருக்கிறான்ல, நீ ஏன் சுகமாகல? உன் கேட்டகரியில் இருந்த ஒருத்தன் ஆயிட்டான், சுகமாய் போயிட்டான்ல, நீ ஏன் சுகமாகல? அதை நான் போறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான். அப்ப யார சுகமாக்க விரும்பல? உற்சாகத்தை இழந்த ஒரு நபரை கர்த்தர் சுகமாக்க விரும்பல. அது குளமா இருந்தாலும் சரி, அது இயேசுவா இருந்தாலும் சரி. யார்தான் சுகமாய் போனோம்? ஒண்ணு குளத்துல இறங்கணும் யாரு? உற்சாகம் உள்ளவன், இல்லையா? இயேசு யார் கிட்ட போனாரு? உற்சாகம் உள்ளவன் கிட்ட. ஆக மொத்தம் என்ன? உற்சாக மனது இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும்? உற்சாக மனதோடு இருப்பனா ஒண்ணு தானா சுகமாகும், இல்ல இயேசு தொட்டு சுகமாக்குவா. விடுவிக்கப்படணும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நீங்காத பிரச்சனைகள் நீங்கணும்னு சொன்னா இருக்க வேண்டிய இடத்துல இரு. எப்படி இரு? உற்சாகமாயிரு. உற்சாகத்தை இழந்த குருடனும் சுகமாகல, சப்பானியும் சுகமாகல, சுமையில உருப்படியும் சுகமாகல. இந்த கூட்டத்துக்குள்ள யார் உற்சாகமா இருந்தானோ அவன் சுகமானா, வீட்டுக்கு போயிட்டான். இந்த கூட்டம் யாரு? வியாதி உள்ள கூட்டம், சுற்சாகம் இருந்துச்சு, சுகமாக்கி அனுப்பிட்டாரு. இப்ப இங்க கிடக்கிற கூட்டம் எந்த கூட்டம்? இப்ப வியாதி கூட்டம் போயிடுச்சு, இல்லையா? மீதி எந்த கூட்டம்? 3 கூட்டம். என்ன இல்ல? உற்சாகம் இல்ல. கேட்டா என்ன சொல்ற? ஏதோ ஒரு சாக்கு, ஏதோ ஒரு சாக்கு. உன் பிரச்சனை மாறாததுக்கு காரணமே உன் சாக்கு தான் கர்த்தர் தீர்க்கமா சொல்றார். உன் பிராபலம் மாறாததுக்கு காரணமே பிசாசுல மந்திரம் இல்ல, நீ சொல்ற சாக்கு தான் உன் பிரச்சனை மாறாததுக்கு காரணமே. இன்னைக்கு அதை மாற்றி அந்த உற்சாகத்தை உனக்குள்ள கொண்டு வருவன்னா, இன்றைக்காவது கர்த்தர் என்ன செய்ய விரும்புறார்? விடுவிக்க விரும்புறார், சுகமாக்க விரும்புறார். கண்களை மூடுவோம், நேரமல்ல முடிக்கிறேன். கண்களை மூடுவோம். என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே கணே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். மன வருத்தத்தோடையும் சங்கடத்தோடையும் வேதனையோடையும் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி, ஏதோ ஒரு கடமைக்காக, சரி ஏதோ சொன்னா போனா ஆகுன்னு நினைக்கிறாங்க, சரி போய் வரலாம் அப்படின்னு இல்லாம மன உற்சாகத்தோடு. இந்த மன உற்சாகம் 2 அடையாளம். 1 எல்லாருக்கும் முந்தி நான். நம்பர் 2 யாருடைய வற்புறுத்தலுமே இல்லாம, யாருடைய தூண்டுதலுமே இல்லாம தானாகவே. இது 2 உற்சாகத்தின் அடையாளம். இந்த உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குமானா கர்த்தர் நம்மளை விடுவிக்க விரும்புகிறார். அது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை மாற்றுவார். யாருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு. அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க உற்சாகம் இல்லாம போனது தான் எங்க பிரச்சனைகள் மாறாம போனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வற்புறத்தின் பேரிலும் நிர்பந்தத்தின் பேரிலும் ஏதோ ஒரு மன சங்கடத்துக்கு, ஏதோ ஒரு மன கஷ்டம் போக்குறதுக்காக நான் தேவசமத்து வரமாட்டேன், தேவசமத்து வரமாட்டேன். உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு நான் தேவசமத்து வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த உற்சாகத்தை எனக்குள்ள கொண்டு வர நான் விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனை இதுவரைக்கும் நீங்காமல் இருக்குதோ, அந்த நீங்காத அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலை ஜெபத்தில், இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நீக்கி
உடைய பிள்ளைகளை சந்தோஷமா தேவ சமூகத்தை விட்டு கடந்து போவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. குறைகளை குற்றங்களை மன்னியும். இன்னும் நாங்கள் நேர்த்தியாக சமயம் செய்ய கிருபை தந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.